சார் சாரி சார், ஆடிபிளா இல்லை சார். Sorry. So இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல தியரிஸ் ஆஃப் அர்பன் ஆரிஜின் ஆஃப் டவுன்ஸ்ல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதோட growth எப்படி இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அதோட பேர்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துறோம். அப்புறம் வந்து அதுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து தியரிஸ் ஆஃப் ஆர்ஜினா டவுன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முதல்ல எடுத்த கிளாஸ்லேயே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஒரு 15 மினிட்ஸில் அந்த டாபிக் நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வேர்ல்டு அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்ம போயிடுவோம். ஸோ 3 தியரிஸ் வந்து இருக்குது நம்ம சிலபஸில். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் அண்ட் சைல்டோட அர்பன் ரெவல்யூஷன் தியரி, செகண்ட் ஹென்ரி பெரனி, தேர்ட் வந்து லெவிஸ் மம்ஃபோர்டு. 3 தியரிஸ்ல இருந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட் அண்ட் சைல்டோட அர்பன் ஆர்ஜின் அர்பன் ரெவல்யூஷன் தியரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியரி வந்து கொண்டு வந்தவர் கார்டன் சில்டி. அவர் எந்த புக்கில் கொண்டு வந்தார்னா தி அர்பன் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து அர்பன் பிளானிங் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஜேர்னலில் 1950 வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் எது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக லிட்ரேச்சர் எதாவது எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா தி மேன் மேக்ஸ் ஹிம்செல்ஃப், வாட் happened in history. இந்த 3 புக்ஸும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தி அர்பன் ரெவல்யூஷன், மேன் மேக்ஸ் ஹிம்செல்ஃப், வாட் ஹேப்பன் இன் ஹிஸ்ட்ரி. கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் இதுல இருந்து. ஸோ அவர் எழுதின புக் எதுன்னு கேட்கலாம், இல்லை மூணு புக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா புக் கொடுத்து எது வந்து அவர் எழுதலை அந்த மாதிரி கொஸ்டின் கூட நம்ம கேட்கலாம். ஸோ வந்து இவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா அர்பன் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சரெல்லாம் தோணுனதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் செகண்டாக நடக்கிறதா வந்து அர்பன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு 10 கிரைட்டீரியா வந்து எடுத்துக்கிறாரு அர்பன் அப்படி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத சொல்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் ஸ்கேலு, அதாவது செட்டில்மெண்ட் சைஸ், ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு சிட்டியா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட் சைஸும் அதோட டென்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து அங்க இருக்கிற ஃபுல் டைம் அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா ஆர்டிசன்ஸாகவும் அஃபிஷியல்ஸாகவும் சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ தேர்ட் ஒன்று வந்து அங்கே அதிகப்படியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விளையும் போது அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களோட ஐடியா ஒன்று தோன்றுது. இது வந்து தேர்டு. ஃபோர்த் வந்து அந்த டெம்பிள்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் ஒர்க்ஸு பில்டிங்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னா உற்பத்தி அதிகமாக பண்ண பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கும் அப்போல்லாம் டெம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காகவும் திரும்ப வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து ஒன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சொசைட்டி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஒரு 4 ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பிராமின்ஸு, செகண்ட் ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படிம்பாங்க. பிராமின்ஸ் அப்படின்னா அவங்க இந்த வேதங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஸோ செகண்ட் சொல்றது யார் வந்து சக்திரியாஸ், அவங்களாம் வந்து நிர்வாகம் கவர்னன்ஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன்று வைஷ்யாஸ்னா வந்து அவங்க வியாபாரம் பண்றவங்க, ட்ரேடர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோர்த் வந்து சூத்ராஸ், அவங்க தான் வந்து நம்ம வேலையாட்கள்னு சொல்லலாமே, அந்த மாதிரி கீழ்மட்ட வேலைகள்லாம் பார்க்குறவங்க வந்து சூத்ராஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடான சொசைட்டி வந்து உருவாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன உருவாகுதுன்னா வந்து கவர்மெண்ட்லாம் உருவாயிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நிர்வாகத்திறனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்காக என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எல்லா டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஒரு பழக்கம் வந்து ஏற்படுது. செவன்த் வந்து அரித்மெட்டிக், ஜாமெட்ரி, இந்த ஆஸ்ட்ரானமி இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. ஃபிஃப்த்து வந்து ஒன்று வந்து இந்த நம்ம கல்வெட்டுக்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமாகவும் காயின்ஸு, ஸோ இந்த மாதிரி சொபிசிகேட்டட் ஆர்ட் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேடு, சர்ப்ளஸான பொருள் வந்து அவங்க மக்களுக்கு போக மீதி இருக்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. வேறு கண்ட்ரீஸ்க்கு கப்பல் மூலமாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கின்ஷிப், ஒரு பிளட் டைஸ் அப்படின்றது உருவாகி அது ஓரியன்டாகவே வருவாங்க. இப்போ அரசர்கள் அப்படின்னா அவங்களோட பிளட் ஓரியன்டா, அந்த மாதிரி
பிளட் டு பிளட் கின்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு 10 கிரிட்டீரியா சொல்றாரு. ஒரு அர்பன் வந்து எப்படி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பேஸ்டா இருந்த ஒரு வில்லேஜ் வந்து எப்படி வந்து ஒரு டவுனா டெவலப் ஆகுது அப்படிங்கிறத கார்டன் சிட்டி வந்து சைல்டு வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்து 3 இதை எடுத்துக்கிறாரு. அது வந்து அர்பன் எப்படி டெவலப் ஆகுதுங்கிற சொல்றதுக்கு 3 எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து என்விரான்மெண்டல் சினர்ஜி. ஒரு என்விரான்மெண்டல் ஒரு லொக்கேஷனு, ஒரு அதாவது ரிவரா இருக்கட்டும், இல்லை ஒரு மவுண்டனோட ஃபுட் ஹில்ஸாக இருக்கட்டும், அது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தண்ணீர் தனக்காக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு சர்ப்ளஸ் ப்ராடக்ட் உருவாகிறதுக்காக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏர் கலப்பையாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக வந்து அவங்க அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறாங்க. தேர்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எவாலுவேஷன் ஆகுது. ஸோ இந்த 3 தான் வந்து கார்டன் சில்லியோட அவருடைய தியரி வந்து அவர் சொல்றதுக்காக எடுத்துக்கிட்ட 3 விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம நம்ம ஜாகிரபியில பார்க்குற எல்லா தியரிஸுமே வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அர்பன் ரிவல் எப்படி ஆச்சு அப்படின்னா, நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ அப்படிதான் நம்ம இந்த தியரின்னு மட்டும் இல்லை, எல்லா தியரியுமே வந்து நம்ம அதை மட்டும் நினச்சிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லை இப்படிதானே இருந்திருக்கோம், இல்லை அப்படி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் வச்சு படிக்கும்போது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, அது நமக்கு டக்குன்னு புரியாம போகும். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம், கிறிஸ்டாலர் பேஸா இருக்கட்டும், வான்டியூனன் தியரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருந்துச்சு, அவங்க இருந்த சுச்சுவேஷன்ல அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்க தியரிஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இதா இருந்துக்கும். நீங்க மாத்தி வந்து இல்லை இப்படி இருந்திருக்கலாமே, இவங்க தப்பா சொல்லியிருக்காங்களே, அது வந்து தப்பா சொல்லியிருக்கிறதுங்கிறத வந்து கிரிட்டிசிசம்ல பாத்துருவோம். அது என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனல் மெக்கானிசம் எப்படி வந்து ஒரு நியூக்ளியேஷன் அர்பன் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல டெவலப் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ப்ராடக்டிவிட்டி வந்து ஸ்பைக் ஆகுது. இரிகேஷன் டெவலப் ஆனதுனால அதிகமான பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க. செகண்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு கான்சென்ட்ரேஷன். அது வந்து ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த ஸ்டோர் ஹவுஸா இருக்கும், டெம்பிள் எக்கானமி, அது வந்து என்ன சொல்லுவாங்க, டெம்பிள் எக்கானமின்னு சொல்லுவாங்க. விளைவிக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஃபண்டிங். ஏன்னா அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது ஃபார்மர்ஸ் வந்து நான் ஃபார்மராக கன்வெர்ட் ஆவாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டிஷியனாவோ இல்லை என்ன சொல்றது, வெல் ஸ்மித்து, கோல்ட் ஸ்மித்து, இந்த மாதிரி ஆட்கள் வந்து மாறுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து டென்ஸான ஒரு அர்பன் வந்து கிரியேட் ஆகுது, கிரியேட்டிங் ஏ டென்ஸ். ஸோ இது வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா, கார்டன் சைல்டு வந்து இப்படிதான் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் தியரி ஆஃப் அர்பன் ரெவல்யூஷன். லெவிஸ் மம்ஃபோர்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படியே அவரோட கான்செப்ட்ல இருந்து மாறிடுறாரு. இவர் என்ன புக்ல சொல்றாருன்னா, தி சிட்டி ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்ற புக் 1961. இந்த இயரும் படிச்சுக்கணும், அவர் எழுதின புக்ஸ், அந்த தியரி வந்து எதுல இருக்கு அப்படின்றதையும் படிச்சுக்கணும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ கார்டன் சில்ட் வந்து எப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு டவுன் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு டவுன் கிரியேட் ஆகுறதுக்கு வெறும் எக்கனாமிக்கும் டெக்னாலஜிக்கல் மட்டும் போதாது. அங்க இருக்கிற மக்களுக்கு கல்ச்சுரலிஸ்டிக்காவும் அங்க வந்து டெவலப் ஆனா மட்டும்தான் ஒரு சிட்டியோ டவுனோ வந்து டெவலப் ஆகும். சாரி, சிட்டி இல்ல, டவுன். அப்போ டவுன் தான் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு யார் சொல்றா, மம்ஃபோர்டு சொல்றாரு. அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. அது வந்து சென்ட்ரி பெட்டல் ஃபோர்ஸ். நேற்று நான் பார்த்தோம்ல, சென்ட்ரி பெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா வெளியே இருக்கிற விஷயங்களை வந்து உள்ள இழுக்கிறது. இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள் ஃபார் நான் எக்கனாமிக் ரீசன்ஸ். எக்கனாமிக் தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்க சிட்டியை சார்ந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தி சேம் டைம் ரிச்சுவல்ஸு, சோசியல் இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும், அந்த கலெக்டிவாக ப்ரொடெக்ஷன் அவங்க பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஒரு சிட்டியை நோக்கி உள்ள வர்றாங்க. அந்த சிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கணும். ஏன்னா வர்ற மக்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க அந்த சிட்டி வந்து கொடுக்கணும். அவங்க வந்து அந்த ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த சோசியல் ஹெரிட்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து ஒரு சிட்டி வந்து ஒரு கண்டெய்னர் செயல் பண்ணும். இப்படி வந்து ரெண்டுமாவே சிட்டி இஸ் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல். எப்போ வந்து ஒரு சிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு மேக்னெட் இழுக்கும் போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிட்டி வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, லெவிஸ் மம்ஃபோர்ட் சொல்றாரு. அவர் வந்து ஒரு 6 ஸ்டேஜ் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஏன்னா இந்த நீங்க யாரையுமே பார்த்துக்கணும். அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் வந்து இயோபோலிஸ் அப்படிங்கிறாரு. சின்ன சின்ன வீடுகள் சேர்ந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் கின்ஷிப் வந்து உருவாக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தங்குவாங்க. நம்ம வந்து ஹேம்லெட் பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹேம்லெட்டட் நம்ம ரூரல் ஜியாகிரபியில் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இயோபோலிஸ், செகண்ட் வந்து போலீஸ். ஏன்னா வந்து அந்த அந்த சின்ன சின்ன அந்த காம்பேக்டான வில்லேஜஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா மெர்ஜ் ஆகி ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி வந்து உருவாகுது. அது வந்து போலீஸ். தேர்டு வந்து மெட்ரோபோலிஸ். மெட்ரோபோலிஸ் அப்படின்னா இந்த சிட்டி அஸ் அ ரீஜனல் டாமினன்ட். அது அந்த 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 சிட்டி தான் வந்து மற்ற இடங்களை ரீஜனல் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். தி பீக் ஆஃப் கல்ச்சரல் ஸ்பெஷலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹை ஆர்டர் ட்ரேட். ஹை ஆர்டர் ட்ரேட்லாம் வந்து எங்க வந்து தொடங்கும் அப்படின்னா இந்த மெட்ரோபாலிஸ் சிட்டிஸ்ல தான் வந்து தொடங்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஒன்று. ஃபோர்த் வந்து மெக்லோபாலிஸ். அது வந்து மெக்லோபாலிஸ் எப்படின்னா வந்து இது வந்து அழிய தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து மற்ற எல்லா இடத்தையும் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ அன்ஸ்டாண்டர்டைஸ்டு லைஃப் ஓவர் ஹியூமன் நீட்ஸ். மக்களுக்கு தேவையான விஷயங்களை தர்றதுக்கு பதிலாக மற்ற இடத்துக்குள்ள இருந்து தேவையான விஷயங்களை எடுக்கிறது மட்டும்தான் வந்து மெகலோபோலிஸ் வந்து பண்ணும். அது வந்து டிக்ளைன் ஸ்டேஜுக்கான ஒரு அறிகுறி, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரனோபோலிஸ், தி பாரசைட். தி சிட்டி பிகம்ஸ் பிரிடாட்டரி அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ். அதான் அதே சொல்றாங்க, அது சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற பொருட்களை வந்து எடுக்கிறது மட்டுமே அதோட விஷயமா இருக்குமே தவிர கவர்னன்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்களையும் வந்து சிட்டிக்கு இந்த மக்களுக்கு வந்து பண்ணாது. ஸோ அது வந்து டைரனோபோலிஸ். லாஸ்ட் வந்து என்னன்னா நெக்ரோபோலிஸ். நெக்ரோபோலிஸ்னா வந்து எண்ட் அழிஞ்சிருச்சு, ஒரு வார்னாலேயோ ஒரு ஃபெமைனாலேயோ அடுத்து வந்து ஒரு ஈகாலஜி கொலாப்ஸ்னாலேயோ. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம மொஹஞ்சதரோ ஹரஃபா இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து எப்பேற்பட்ட சிட்டியாக இருந்தது, எப்படி அழிஞ்சுது, ஏதோ ஒரு ஈகாலஜி ஒரு டிசாஸ்டர்னாலேயோ அழிஞ்சது. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நெக்ரோபோலிஸ். இந்த ஸ்டேஜஸ் வந்து 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் பை ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருந்து கூட கேட்கலாம், எந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு சிட்டி வந்து அண்டர் டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கூட கேட்கலாம் எக்ஸாம்ல. ஸோ தேர்ட் தியரி வந்து ஹென்ரி பைரேனியோட ட்ரேட் லேட் தியரி ஆஃப் அர்பன் ஆரிஜின்ஸ். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சிட்டி அப்படின்றது வந்து ஒரு 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 வியாபாரத்தோட குழந்தை அப்படின்னு சொல்றாரு. சிட்டி இஸ் அ சைல்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு யார் சொல்றா? ஹென்ரி பெரனி வந்து சொல்றாரு. அர்பன் லைஃப் இஸ் நாட் அ நேச்சுரல் எவல்யூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அர்பன் ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சரும் கிடையாது, நம்ம அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் கிடையாது. அர்பன் ரெவல்யூஷன்ங்கிறது வந்து ட்ரேடு மூலமா, ஒரு லாங் ட்ரேட் காமர்ஸ் மூலமா உருவாகிற ஒரு விஷயம். அதாவது சைல்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றாரு. எந்த புக்ல? மெடிவியல் சிட்டிஸ் அப்படின்ற புக்கு, தி ஆரிஜின்ஸ் அண்ட் தி ரிவைவல் ஆஃப் ட்ரேட் 1925ல வந்து இவர் வந்து அதை சொல்றாரு. பைரனி ஃபோக்கஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஆன் தி ரிவைவல் ஆஃப் டவுன்ஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப் ஃபாலோயிங் தி டார்க் ஏஜஸ். நம்ம வந்து ஜாகிரபிக்கல் தாட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், டார்க் ஏஜஸ் வந்து எப்போ உருவாச்சு? கிரேக்ஸும் ரோமன்ஸும் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் டார்க் ஏஜ் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யார் வந்தாங்க அப்படின்னா முஸ்லீம் ஜாகிரபர்ஸ், அரப் ஜாகிரபர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவர் எதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாருன்னா, எப்படி வந்து ரோமன் பீரியட்ல இருந்த டவுன்ஸ் வந்து எப்படி திரும்ப வந்து டார்க் ஏஜஸ்க்கு அப்புறம் எவால்வ் ஆச்சு அப்படின்றதான் வந்து ஹென்ரி பைரேனி மெர்கன்டைல் தியரி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹென்ரி பைரேனி தான் மெர்கன்டைல் தியரி சொன்னாரு. அந்த தியரியில வந்து இதுதான் சொல்றாரு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு. Pairini argued that Roman sites survived as long as the Mediterranean remained a Roman lake for trade. ரோமன் சைட்ஸ் இருக்குல்ல, இப்போ ரோமு, இட்டாலி, அந்த 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 கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து அதுதான் வந்து ஒரு ட்ரேடுக்கே வந்து ஒரு இடமா இருந்துச்சு. ரோமன் லேக்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வந்து மெடிட்டரேனியன் சி இருக்குல்ல, இட்டாலி அது கீழே இருக்கிற மெடிட்டரேனியன் சீயை தான் வந்து ரோமன் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த மெடிட்டரேனியன் சி தான் வந்து ஈஸ்ட் ஏஷியாவை வந்து ட்ரேடுக்கு வந்து கவர் பண்றது. அது மூலமா அதை வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ 7th and 8th சென்ச்சுரியில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இஸ்லாம் வந்து வந்தாங்க. டார்க் ஏஜஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இஸ்லாம் வரும்போது அந்த மெடிட்டரேனியன் சி வந்து, மெடிட்டரேனியன் சீக்கு ஈஸ்ட்லாம் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு, அரேப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்ததுனால அந்த ரோம்ஸோட ட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால என்னாச்சு? எசிலிஸ்டேட்டிக்கல் சென்டர்ஸ் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற மதகுருமார்களோட வேலையால மதகுருகள் மட்டும்தான் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்து அங்கே பார்க்கப்படலை இப்போ 7th and 8th சென்ச்சுரிஸ்ல. ஸோ அப்புறம் என்ன ஆகுது? தி ரிவைவல் ஆஃப் ட்ரேட் இன் தி 10th and 11th சென்ச்சுரிஸ், பைக்கிங்ஸ் இன் தி நார்த் அண்ட் வெனிட்டியன்ஸ் இன் தி சவுத். ஆக்சுவலாக வந்து பைக்கிங்ஸ் அப்படின்னா வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல,
ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு. அங்க இருக்கிற மக்கள் வந்து ட்ரேடுக்காக போனாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து கிரீன்லாண்டு, ஐஸ்லாந்து அங்கெல்லாம் போய் செட்டில்மெண்ட்ஸை வந்து ஆரம்பிச்சாங்க, தொடங்கினாங்க. ஸோ அவங்களாலையும் வெனிட்டியன்ஸ் எல்லாம் இந்த வெனிஸ் இருக்காங்கல்ல ரோம்ஸ்ல, அவங்க அவங்க வந்து சவுத்தில் வந்து அதை டெவலப் பண்ணாங்க, ட்ரேடை வந்து டெவலப் பண்ணாங்க. இதனாலையும் வந்து ட்ரேடு வந்து மறுபடியும் வந்து யார் கையில், ரோம்ஸ் கையில், அதாவது யூரோப்பியன்ஸ் கையில் வந்து திரும்ப வந்துச்சு. A new class of landless men or professional merchants emerged who did not fit into the feudal hierarchy of lord and serf. லார்ட் அண்ட் செஃப்னா வந்து அப்போ உருவான இத்தனை வருஷங்களுக்கு இப்போ 10th 12th 11th சென்ச்சுரியில் உருவான இந்த வைக்கிங்ஸும் வெனிட்டியன்ஸும் அந்த காலங்காலமாக இருந்த அந்த ஃபியூடல் ஹைரார்கி, அரசன் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அடிமைகள் இருப்பாங்க, அப்படிங்கிற விஷயத்த தள்ளிட்டு ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு வந்து சில உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தான் வந்து மறுபடியும் ட்ரேடை வந்து வேற லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணாங்க. தி போர்ட்டூஸ், தீஸ் மெர்ச்சன்ட்ஸ் நீடட் அ ஸ்டாப்பிங் பிளேஸ். போர்ட்டஸ் அப்படின்னா வந்து இப்போ அவங்க வந்து வியாபாரிகள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங் பிளேஸ் வந்து தேவை. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரிவர் ஓரத்தில் அவங்க ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து முதலே வந்து ரோமானியர்களுடைய நகரம் ஒன்று இருக்குது. அந்த நகரத்தில் அவங்க தங்காமல் வெளியே வந்து தங்கினாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட்டுஸ் அப்படிம்பாங்க. போர்ட்டுஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, அந்த ரோமானியர்கள் அவங்க கோட்டைக்கு வெளியே ஒரு இடத்துல தங்கினாங்க. இதுக்காக ட்ரேடு வந்து பண்ணிட்டு வர்றதுக்காக வந்து தங்குறதுக்காக வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதுதான் வந்து போர்ட்டுஸ்ன்னு சொல்லுவோம். காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, இந்த ரோமோடைய சிட்டி, அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து ரோம் வந்து அழிஞ்சிருச்சுல்ல, அழிஞ்சுன்னு சொல்ல முடியாது, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த அவங்களுடைய கோட்டையை விட இவங்க கட்டின இந்த போர்ட்டுஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆனதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஒரு ஒரு காம்பவுண்டு, என்ன சொல்லுவாங்க, சிட்டாடல் அப்படின்னா வந்து ஒரு கோட்டை வந்து கட்டினாங்க. ஸோ இது மாதிரி தான் இங்கே ஒரு செட்டில்மெண்ட்ஸ், இங்கே இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட்ஸாக வந்து உருவாச்சு. டியூவல் சிட்டி. அப்பதான் வந்து அங்க இது ஒரு சிட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு சிட்டி உருவாச்சு. தி ஓல்ட் அண்ட் ஃபோர்ட்டிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலீஜியஸ் சென்டரும் அந்த அவுட்டர் பர்க், இந்த வெளியே இருக்கிற அந்த அந்த அவங்க கட்டின ஃபோர்ட்ஸும் சேர்ந்து உருவாச்சு. இது மாதிரி தான் வந்து ஒரு மெடிவியல் டவுன் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ எதனால? ட்ரேட்னால உருவாச்சு அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா ஹென்றி பெரனி சொல்றாரு. அதுதான் அவங்க வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பழமொழி ஒன்று வந்து இருந்துச்சு, என்ன அப்படின்னா டவுன் ஏர் மேக்ஸ் அ மேன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபியூடல்ல வந்து சில மக்கள் வந்து அடிமையா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அடிமைத்தனம் பிடிக்காதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த வெளியே அங்கிருந்து வந்து ஒரு சிட்டிக்குள்ள, ஒரு டவுனுக்குள்ள ஒரு வருஷம் ஒரு நாள் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீ மேன் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாம். அவங்கள வந்து மறுபடியும் வந்து திரும்ப கொண்டு போய் அடிமையில வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதான் சொல்றாங்க மெர்ச்சன்ட்ஸ் ரெக்வைர்ட் லாஸ். அதுக்காக என்ன பண்ணாங்க மெர்ச்சன்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து எந்த லா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நில உரிமைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. நீங்க வந்து எந்த ஊருக்கு வேணாலும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு போய்க்கலாம், வந்துக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு நில உரிமைகள் மட்டும் கொடுக்கல அப்படின்னு வந்து பழங்காலத்துல வந்து ஒரு முறையா இருந்துச்சு. அதை மாற்றி இந்த வைக்கிங்ஸும் வெனிட்டியன்ஸும் என்ன மாட்டினாங்க, எங்களுக்கு வந்து நில உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் வந்து இப்ப இருக்கிற மெர்ச்சன்ட் லா சொல்லுவாங்கல்ல, லேபர் லா, மெர்ச்சன்ட் லா, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எவால்வ் ஆச்சு. ஸோ இந்த அர்பன் லா ஃப்ரீடமு, ஸோ முன்னாடி பார்த்தா இந்த ஃபர்பர்க்கு, அப்புறம் வந்து இந்த போர்ட்டோஸு, இந்த விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்கற சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த தியரியில வந்து சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க? மெர்கன்டைல் தியரியில ஹென்றி பைரனி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புக்கு தியர் ஆரிஜின்ஸ் அண்ட் தி ரிவைவல் ஆஃப் ட்ரேட். ஸோ ஃபைனலாக ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிடுவோம். கார்டன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் தான் வந்து சிட்டி எவால்வ் ஆகிறது முக்கியமான ரீசனு. மம்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ச்சுரல் ரிச்சுவல் அண்ட் பவர்ஸ் தான் வந்து சிட்டி வந்து டவுனை வந்து உருவாக்கிச்சு. ஹென்றி பைரனி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேடு. இங்கே இவர் வந்து ரிவர் வேலிஸில் உருவாச்சுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து அந்த சிட்டாடல் ஷ்ரைன்ஸ் அப்படின்னா வந்து அந்த மக்கள் வந்து கல்ச்சுரலாக வந்து சேர்ந்து கூடி இருக்கும்போது அப்படியே எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹென்றி பைரனி என்ன சொல்கிறாரு, டிரான்ஸ்போர்ட் ஜங்ஷனும் போர்ட்டும் தான் வந்து
ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உருவாச்சுன்னு சொல்றாரு. இங்க வந்து பிரீஸ்ட் கிங் வந்து ஒரு கீ ஆக்டரா இருப்பாங்க. மம்ஃபோர்ட பொறுத்த வரைக்கும் ஹண்டரும் வாரியர்ஸும் வந்து கீ ஆக்டரா இருப்பாங்க. ஹென்றி பெரனை பொறுத்த வரைக்கும் தி மர்ச்சன்ட் ட்ரேட் வந்து ட்ரேடர்ஸ் அவங்க வந்து முக்கிய ரீசனா இருப்பாங்க. இவங்க வந்து ஆன்சியன் பிரைமரி சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாரு யாரு, கார்டன் சில்லி. மம்ஃபோர்ட் வந்து அந்த கல்ச்சரல் லைஃப் சைக்கிள் மூலமா எப்படி வந்து ஒரு 6 ஸ்டேஜா வந்து லியோபோலிஸ் நான் பார்த்தோம்ல லாஸ்டா வந்து நெக்ரோபோலிஸ் வரைக்கும் முடியுது அப்படிங்கிறத லிவிஸ் மம்ஃபோர்ட் சொன்னாரு. ஹென்றி பெரனி வந்து மெடிவியல் ரிவைவல், அதாவது அந்த எப்படி ட்ரேட் வந்து அழிஞ்ச ட்ரேட் வந்து திரும்ப வந்து உருவாச்சு, அது மூலமா எப்படி வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றத ஹென்றி பெரனிஸும் சொல்லுவார். ஸோ இந்த மூணையும் கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. இதில் அவங்களுடைய புக்ஸு அண்டு அவங்க என்னென்ன ஸ்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன கான்செப்டில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஆகஸ்ட் 2024 வந்து நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், stages can be defined as a small market town where the traditional values are still upheld while the modern amenities have started emerging. ஸோ டைரனோபோலிஸ்லாம் வந்து கிடையாது, அது வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து அது எவால்வ் ஆகி அழிய போகிற ஸ்டேஜ், ஒரு டவுன் வந்து அழிய போகிற ஸ்டேஜ். லியோபோலிஸ் அப்படின்றது என்னது, அப்பதான் வந்து சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்று சேர்றது. ஸோ இதுவும் கிடையாது, பயோடெக்டானிங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு ரீசன் நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து போலீஸ். இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்து ட்ரேடு இந்த சில அமெனிட்டிஸ்லாம் உருவாகி எமர்ஜி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரேட்னு சொல்ல முடியாது, நிறையா மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி வாழ்ந்தாங்க. அப்போ தான் வந்து சில மார்க்கெட் டவுன்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ வந்து ஆன்சர் வந்து 1. ஸோ ஜூன் 2025 நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது வந்து இப்படி அதிகமாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நான் இதை கொடுத்துட்டு 5 இது கொடுத்துட்டு அது வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து டி. ஸோ ஃபஸ்ட்டு டி, செகண்ட் வந்து ஏ, ஓகே, தேர்டு வந்து இ, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து லியோபோலிஸ், செகண்ட் வந்து போலீஸ், தேர்டு வந்து மெக்லோபோலிஸ், மெட்ரோபோலிஸ், டைரனோபோலிஸ், லாஸ்ட் வந்து நெக்ரோபோலிஸ். ஸோ ஜூன் 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் 24 இதே தான் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டெட் சிட்டி, அந்த அழிஞ்சு போன சிட்டி, அதுக்கு வந்து என்ன வந்து லீஸ் மம்ஃபோர்ட் வந்து ப்ரொபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெக்ரோபோலிஸ். ஸோ நம்ம இப்போ சிலபஸில் தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் டவுன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அர்பனைசேஷன், இந்த அர்பனைசேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து என்னென்ன மாடல்ஸாக இருக்கட்டும், எப்படி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அர்பனைசேஷனில், அது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். தி அர்பன் ரெவல்யூஷன், தி காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரிச் ரூரல் சொசைட்டிஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் இன்டு அர்பன் சிஸ்டம்ஸ். அதாவது ஒரு டவுன், ஒரு செட்டில்மெண்ட்ஸ் மட்டும் வந்து பெருசாக டெவலப் ஆகாமல் அங்கே இருக்கிற மக்களோட கல்ச்சரும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். கல்ச்சுரலு அந்த சோசியல் சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அர்பனைசேஷன். ஸ்மைல்ஸ் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மைல்ஸோட வியூ பெர்ஸ்பெக்டிவ் என்ன, செகண்ட் வந்து லூயிஸ் விர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இது ரெண்டும் வந்து ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஸ்டின். நீங்கள் வந்து செட் எக்ஸாம் கொஸ்டின் வேரியஸ் ஸ்டேட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருப்பாங்க. Urbanization is the comprehensive process whereby both land and inhabitants. Urbanization அப்படிங்கிறது இது வந்து ஸ்மைல்ஸோட வியூ, அவரோட பார்வையில் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, வெறும் லேண்டு மட்டும் வந்து லேண்டு மட்டும் டெவலப் ஆகாமல் அங்கே இருக்கிற மக்களும் வந்து கல்ச்சுரல் வைஸாக டெவலப் ஆவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க, தி ஸ்மைல்ஸ் வந்து 1975 வந்து சொல்கிறாரு. லூயிஸ் விர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அர்பனிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே தெரிஞ்சிருச்சு, அர்பனிசம்ங்கிறது வேற, அர்பனைசேஷன்ங்கிறது வேற. அர்பனைசேஷன் ரெஃபர்ஸ் டு தி பிசிக்கல் டெமோகிராஃபிக் ப்ராசஸ். ஒரு பிசிக்கலாக வந்து ஒரு டவுன் வந்து எப்படி சிட்டியாக மாறுது, சிட்டி வந்து எப்படி மெட்ரோபாலிட்டன் மாதிரிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்பனைசேஷன்.
அர்பனிசம் அப்படிங்கிறது அவங்களுடைய மக்களுடைய சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். எப்படி வந்து அவங்க மக்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி வாழ்றாங்க அப்படின்றது தான் அர்பனிசம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹூ டோல்ட் அஸ் அ அர்பனிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப்? ஆன்சர் எல் வித், அதாவது லூயிஸ் வித் அப்படிங்கிறது தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அர்பன் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு தியரியா வந்து சொன்னா 3 தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து அர்பன் வந்து எப்படி எந்தெந்த ஸ்டேஜ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஜிப்ஸ். அவர் வந்து 1963ல வந்து எப்படி எவால்வ் ஆகுதுன்னு சொல்றாரு. மொத்தம் வந்து ஒரு 5 ஸ்டேஜ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே தான், அதே கான்செப்ட் தான். ஸ்டேஜ் 1 வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் அர்பன் பாயிண்ட்ஸ், growth rates ஈக்குவல்ஸ் டு லோவர் தென் ரூரல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அர்பன் பாயிண்ட் வந்து எவால்வ் ஆகுது. அது வந்து ரூரல் growth, ரூரல் வந்து வளர்றதை விட ஒரு கம்மியான ஒரு இடத்துல தான் வந்து வளருது. ரூரல் வந்து மக்கள் வந்து நிறைய உருவாகிறாங்க, வந்து பில்டப் பண்றாங்க அப்படின்னா அதை விட அர்பன் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகுது. ஸ்டேஜ் 2ல வந்து என்னன்னா அந்த அர்பன் growth வந்து ரூரலை விட எக்ஸீட் ஆயிருது. தேர்ட்ல ஒன்ல வந்து வந்து ரூரல் அந்த வந்து டீபாப்புலேஷன் ஆகுது. மைக்ரேஷன் வந்து அங்கே நேச்சுரல் growthனா என்னது? அங்கே பிறக்கிற குழந்தைகள் இறக்குற குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நேச்சுரல் growth. எவ்வளவு இயற்கையாக உயருது அப்படிங்கிறது. அதை விட மைக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கண்ட்ரி சைட்ல இருந்து சிட்டி சைடுக்கு போறவங்களுடைய இது வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4ல வந்து சொபிசிகேட்டட் ஸ்பெஷலைசேஷன். மைக்ரேஷன் மூவ் ஃப்ரம் ஸ்மால் டவுன்ஸ் டு லார்ஜ் மெட்ரோபாலிஸ். ஸ்மால் டவுன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ரூரல்ல இருந்து ஸ்மால் டவுனுக்கு வந்தாங்க. இப்போ ஸ்மால் டவுன்ல இருந்து ரூரலுக்கு போறாங்க. அது வந்து அது அங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அங்க வந்து எல்லாரையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால மூவ் ஆவாங்க. ஸ்டேஜ் 5 வந்து என்னன்னா கவுண்டர் அர்பனைசேஷன். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுண்டர் அர்பனைசேஷனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து யூஎஸ், யூகே, கனடா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிட்டி லைஃப் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனாலையும், சிட்டியில் இருக்கிறதுனால வந்து எனக்கு அதிகமாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, அதனாலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில்லேஜ் சைடை நோக்கி அர்பன்ல இருந்து திரும்ப வருவாங்க. ஸோ அதுதான் வந்து கவுண்டர் அர்பனைசேஷன். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகுது. செகண்ட் வந்து அந்த டெவலப் ஆன ஒரு சின்ன ஊர் வந்து டவுனா வந்து எமர்ஜ் ஆகுது. டவுன்ல இருந்து திரும்ப வந்து என்னவாகுது, மாசா வந்து அர்பனைசேஷன் நடந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ அந்த மாதிரி ஆகுது. ஃபோர்த் வந்து இன்னும் மெகலோபாலிஸ் அந்த மாதிரி சிட்டி ஆகுது. லாஸ்ட்ல வந்து திரும்ப அங்கிருந்து வந்து மக்கள் வந்து திரும்ப கவுண்டர் அர்பனைசேஷன் ஆகி வில்லேஜ் சைடுக்கு வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஜிப்ஸ் வந்து 1965ல வந்து 63ல வந்து சொல்லியிருப்பாரு. ஃபோர்த் வந்து நார்த்ஹாம்ஸ் எஸ் ஷேப்டு கர்வ். இவர் வந்து அர்பன் ஸ்டேஜ் வந்து 3ஆ பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அக்ஸலரேஷன் ஸ்டேஜ், டெர்மினல் ஸ்டேஜ்னு 3ஆ பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அர்பனைசேஷன் வந்து 25% விட கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாகவும், ரொம்ப ஸ்லோவாக 25% விட கம்மியாக தான் இருக்குது. இங்கே தான் 25% விட கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகுது. அக்ஸலரேஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு அப்படியே ஸ்பைக் ஆயிரும். இந்தியாவில் இப்போ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அக்ஸலரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒசூர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஊராக இருந்தது, எப்படி வந்து இப்போ டக்குன்னு வந்து க்ரோத் ஆச்சு. ஸோ அதுதான் இது வந்து அந்த ஸ்பேஸில் தான் வந்து இப்போ எது இருக்கு, ஒசூர் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து அர்பனைசேஷன் வந்து 70%க்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் என்னது க்ரோத் பிளேட்டு அப்படிம்பாங்க. பிளேட்டுன்னு என்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமமான ஒரு நிலை தான் வந்து பிளேட்டுன்னு சொல்லுவோம். அங்கே வந்து அந்த சொசைட்டியே வந்து கிட்டத்தட்ட அர்பனைஸ்ட் ஆயிரும். மிச்சம் இருக்கவங்க வந்து அது ஏன் அப்படின்னா, இங்க இருந்து சில பேர் வந்து கவுண்டர் அர்பனைசேஷன் ஆகி வில்லேஜுக்கு போவாங்க, சில பேர் வந்து வில்லேஜில் இருக்கவங்க வருவாங்க. ரெண்டுமே கொண்டு வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து டெர்மினல் ஸ்டேஜ். இது வந்து நார்த்னு சொல்றாரு. ஸோ ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் ஆரிஜினேட்டட் இன் ரிவர் வேலிஸ். அதான் சொல்றாங்க. ஆக்ஸ் டிரைவன் ப்ளஃப் அப்படின்னா வந்து எப்போ வந்து இந்த கலப்பை வச்சு உழுது நம்ம விவசாயம் பார்த்தோமோ அப்பயே வந்து அர்பனைசேஷன் வந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆன்சியன் சிட்டிஸ் வேர் ஸ்மால். முதல்ல இருக்கிற ஆன்சியன் சிட்டிஸ்லாம் வந்து ஒரு 500 to 15,000 பீப்புள் தான் வந்து அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து 1 to 2 பில்டிங்ஸ் தான் வந்து இருக்கும். அதுதான் வந்து அப்போ இருக்க சிட்டிஸ் வேற, இப்போ இருக்க சிட்டிஸ் வேற. ஸ்கேல் அண்ட் ஸ்பெகுலேஷன் வந்து மாறிடுச்சு. இதே அக்ரேரியன் சீலிங்னா வந்து அப்போ அந்த 6000 பிசிக்கும் பிஃபோர் கிறிஸ்டுக்கும் 1800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அக்ரேரியன் பீப்புள்ஸ் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருப்பாங்க.
அர்பன் டுவெல்லர்ஸ் வந்து ஒரு 1 to 2% பீப்புள்ஸ் தான் வந்து அங்கே வாழ்ந்திருப்பாங்க. இது வந்து 1800 கிறிஸ்டியன் எரா. இப்போ 19th சென்ச்சுரி வந்து எப்படி வந்து அர்பன் டக்குன்னு டெவலப் ஆச்சு? அர்பன் ரெவல்யூஷன். நம்ம பாப்புலேஷன் ஜாகிரபியா சம்திங் அதிலே பார்த்துருப்போம். அது வந்து எப்படி பாப்புலேஷன் வந்து 19th சென்ச்சுரியில வந்து எதனால வந்து டக்குனு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான் வந்து அர்பன் ரெவல்யூஷன் நடந்துச்சு, அதாவது 19th சென்ச்சுரி. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட கேட்கலாம், 19th சென்ச்சுரியில அர்பன் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு ஆன்சர் ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ தி ஷிஃப்ட் ஃப்ரம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டு, அதான் கைவினை தொழில், கையில் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து மிஷினரியாகவும் ஃபியூவல் பேஸ்டாகவும் வந்து மாறுச்சு. இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில். பிரேக்கிங் தி ஹிண்டர்லேண்ட் பேரியர் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஜப்பான், யூகே இது மாதிரிலாம் எடுத்துக்கங்களேன். அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கான இட வசதி கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்படி என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணி வேற வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்களோட ஃபுட் தேவையை வந்து அவங்க வந்து நிவர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான் ஹிண்டர்லேண்ட் அப்படிங்கிற பேரியரே விட்டு, ஹிண்டர்லேண்ட் ஒரு கண்ட்ரி தேவை அப்படிங்கிறதே அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு ட்ரேட் அலவுட் சைட்ஸ் டு ட்ரா சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் எவர் வைடனிங் ஏரியாஸ். நேஷன்ஸ் லைக் கிரேட் பிரிட்டன், ஜப்பான் began supporting urbanites by global imports rather than local farms. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை விட்டு வரும்போது தான் வந்து நமக்கு தேவையானது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரும்போது வந்து அர்பன் வந்து டெவலப் ஆகுது. அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அழியுது, இண்டஸ்ட்ரி வந்து எவால்வ் ஆகுது. 1800 வந்து ஒன்லி 8 சிட்டிஸும் 5,00,000 இன்ஹாபிட்டன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இதே 2018 நம்ம வரும்போது கிட்டத்தட்ட 1150 சிட்டிஸ் வந்து வேர்ல்டு வைடா இருக்கு. 20th சென்ச்சுரியில் வந்து எப்படி இருக்குன்னா மெட்ரோபாலிட்டனாக டிஸ்போஸ் ரொம்ப எமர்ஜ் ஆயிடுச்சு. இந்த மாடர்ன் சிட்டிஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி மெர்ஜ் ஆகி இப்போ வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸாக வந்து மாறிடுச்சு. எஃபிஷியன்சி விசஸ் டென்சிட்டி, இம்ப்ரூவ் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால அப்போ வந்து 5 மில்லியன் பீப்புள் வந்து இருக்கிறத விட இப்போ வந்து அப்போ 0.5 மில்லியன் பீப்புள் இருக்க வேண்டிய சிட்டியில் இப்போ 5 மில்லியன் பீப்புள் கூட வந்து அவங்க இருக்கலாம். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷனு, ட்ரேடு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால. ஸோ பிஹேவியராகவும் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுச்சு, மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸு. ஸோ இது மூலமாக வந்து 20th சென்ச்சுரியில் அர்பனைசேஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால அதிகமாக நடக்குது. என்ன இப்போ நம்ம போகிறோம், இதுக்காக நம்ம கிட்டத்தட்ட நிறைய பேர் அர்பன் போகிறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும், அவங்க வந்து நல்லா டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் நடக்கிறதுனால தான் வந்து பிஹேவியரல் கல்ச்சுரல் சேஞ்ச் நடக்கிறதுனால அர்பனைசேஷன் வந்து டெவலப் ஆகுது. அர்பனைசேஷன் வந்து இப்போ வந்து டெவலப்பிங் ரீஜனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். டெவலப்டு ரீஜியன், அதாவது யூஎஸ்ஆ இருக்கட்டும், அப்புறம் பிரிட்டனு, ஜப்பான், இந்த மாதிரி டெவலப்டு ரீஜன்ஸ்லாம் வந்து அர்பன் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. டிக்ளைன்ஸ் மீன்ஸ் அங்கே வந்து அதிகமாக எல்லாமே அங்கே அர்பன் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, 1% கீழே தான் வந்து அங்கே வந்து அர்பன் க்ரோத் ரேட் வந்து இருக்கு. இதே வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியா, அப்புறம் இன்னும் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு, சைனா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இன்னும் ரேபிட் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, 3% க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இதனால என்ன அப்படின்னா 19th century west, these cities often lack the industrial base to support the influx, resulting in squatter settlements and infrastructure strain. இப்போ டெவலப்டு கண்ட்ரியில் ஆனதுக்கும் அர்பனைசேஷன் ரேப்பிடாக டெவலப் ஆகிறதுக்கும் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியில் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து மக்கள் வந்து ஆக்சுவலி எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும், மக்கள் அங்கே வந்து வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதே வந்து நம்மளை மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து அர்பனைசேஷன் வந்து இப்படி ஸ்பைக்காக ஆகிறதுனால என்ன ஆகும்னா வந்து குடிசை வீடுகள், நம்ம சொல்கிறோம்ல சேரிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரியில் அர்பனைசேஷன் அதிகமாக நடக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதே வந்து இங்கேலாம் இருக்காது. ஜப்பான்லையா இருக்கட்டும், யூகே, யூஎஸ்ஏல வந்து இந்த சேரிகள் வந்து அதிகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அவங்க டெவலப்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நம்ம இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இது ஒரு ப்ராப்ளம். இதே 2125 அந்த இயரில் பார்க்கும்போது வேர்ல்டில் வந்து 60% ஆஃப் மக்கள் வந்து அர்பனில் தான் வாழ்வாங்க 2125.
தி குளோபல் அர்பனைசேஷன் ஹேஸ் ஷோன் நோ ரிவர்சல் சின்ஸ் 1800 எப்போ வந்து அர்பன் வந்து ஸ்பைக் ஆச்சோ இப்பயுமே வந்து அர்பன் வந்து ரிவர்ஸ் ஆக கிடையாது. இன்னும் வந்து அர்பனுடைய க்ரஷ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அர்பனில் வாழணுங்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. தி நம்பர் ஆஃப் அர்பன் dwellers in the developing world will eventually be many times larger than those developed world. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 2121 பார்த்தோம் அப்படின்னா வந்து டெவலப்டு ரீஜியனில் இருக்கிற அர்பன் பீப்புள்ஸை விட டெவலப்பிங் ரீஜியன்ஸ்லாம் வந்து அர்பன் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. என்னென்ன ரீசன்னால அர்பன் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஜாகிரபிக்கல் டெட்டர்மினன்ஸ். ஓகே, ஃப்ளாட் பிளைன்ஸு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மக்களுக்கு தேவையான ஒரு கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல வந்து அர்பனைசேஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல் லேண்ட் ஃபியூச்சர்ஸு, கிளைமேட்டு, இதெல்லாம் வந்து ஜாகிரபிக்கல் டிட்டர்மினன்ஸ் வந்து அர்பன் க்ரோத்துக்கு ஒரு ரீசனு. செகண்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மைக்ரேஷன் லிங்க். ஃபெர்டிலைசர் அண்ட் இரிகேஷன் கிரியேட் சர்ப்ளஸ் லேபர் ஃபோர்ஸ். இந்த மாதிரி நம்ம அதிகமாக இப்போ ஹை ஈல்டு வெரைட்டிங் சீட்ஸ்லாம் கொண்டு வந்தோம், க்ரீன் ரெவல்யூஷன் எல்லாம் நடந்துச்சு. அதனால வந்து உணவு தேவை அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால வந்து அர்பன் வந்து டெவலப் ஆகுது. ஸோ தி லேபர் ஷிஃப்ட். டெவலப்டு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரிலீசஸ் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் பிரைமரி செக்டர்ஸ். அக்ரிகல்ச்சரில் இருந்த மக்களை வந்து அதிகமான சர்ப்ளஸ் ப்ராடக்ட் உருவானதுனால அவங்க அதை விட்டுட்டு இப்போ மற்ற செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது ரெண்டு ரீசன். ஒன்று வந்து ஜாகிரபிக்கல் டிட்டர்மினன்ஸு, இன்னொன்று வந்து ப்ராடக்டிவிட்டி மைக்ரேஷன் லிங்க். தேர்ட் வந்து வேல்யூ அடிஷன். இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்ததுனால வந்து ரா மெட்டீரியல் வந்து அதிகமாக வந்து கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக உருவாக்கி. ஸோ இது வந்து ஒரு அர்பனைசேஷன் உருவாக்கு ஒரு ரீசனு. எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலு. இந்த அக்ளோமரேஷன் அப்படின்னா வந்து ஒரு இப்போ வந்து இது ஒரு என்னன்னு சொல்ல வச்சுக்கலாம், ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது இதுக்கு தேவையான ஒரு சில இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 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 பைக் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்குவோம். இது அதுக்கு தேவையான சில இண்டஸ்ட்ரி இங்கே உருவாகும். சாஃப்ட்வேர், இந்த வயரு, இந்த மாதிரிலாம் அசம்பிள் பண்ணுற இண்டஸ்ட்ரி இங்கே உருவாகும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஒரு பேங்க் உருவாகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உற்பத்தியான பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு குடோன் அல்ல ஒரு ஷிப்மெண்ட் மாதிரி உருவாகலாம். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இது மாதிரிலாம் உருவாகிறதுக்கு ஒரு ஃபுட் கோர்ட்டோ ஒரு மாதிரி உருவாகலாம். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு இங்கே ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ளோமரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்காக அதை சார்ந்த பல விஷயங்கள் வந்து உருவாகும். அதான் வந்து அக்ளோமரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உருவாகிறதுனால சிட்டி வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ரீசனு. அது செல்ஃப் சஸ்டெயின் ஸ்னோபால் எஃபெக்ட். அதான் ஸ்னோபால் எஃபெக்ட்லாம் வந்து அதுதான். இங்கே வந்து நெட்டு பேப்பர் 1ல் வந்து நம்ம சாம்பிளிங் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்னோபால் சாம்பிள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ சர்வே எடுக்கிறீங்க, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சர்வே எடுக்க போகிறீங்க, சர்வே எடுக்க போகும்போது வந்து என்ன சர்வேனா ஹெச்ஐவி பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து சர்வே எடுக்க போகிறீங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் அவர் பேஷண்ட்டை போய் நீங்கள் சர்வே எடுக்கிறீங்க. அவர் வந்து 2 பேர் ரெஃபர் பண்ணுவார். அவர் வந்து 2 பேர் ரெஃபர் பண்ணுவார். அந்த 2 பேரும் இன்னும் 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் ஆரம்பித்து அவரோட ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து எல்லா பேரையும் நம்ம போய் வந்து சர்வே எடுப்போம். இதுதான் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம எடுக்கிறதா வந்து ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ அது மாதிரி அதுவும் அக்ளோமரேஷன் எஃபெக்ட் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தானே. ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே பல விஷயங்கள் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கும் அர்பன் வந்து ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ராக்சிமிட்டி. கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ் கிராவிட்டி டுவர் லார்ஜ் அர்பன் பாப்புலேஷன் டு மினிமைஸ் டிஸ்டன்ஸ். அதான் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தூரமாக போகிறதுக்கு பதிலாக இங்கே மக்கள் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனு. க்ரோத் ஆஃப் தி டெர்ஷரி செக்டர், ரீட்டைல், அட்மினிஸ்ட்ரேஷன், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் உருவாகுனது அது ஒரு ரீசனு.
ஸோ வந்து கனெக்டிவிட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் வந்து இந்த ஹிண்டர்லேண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிண்டர்லேண்ட் அப்படின்னா மெயின் சிட்டி, அந்த சிட்டிக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டோ சம்திங் ஏதோ ஒன்று உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஹிண்டர்லேண்டு. இது வந்து சிபிடி சிபிடினா சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹிண்டர்லேண்டு. ஸோ இதுக்கான வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அர்பன் எவல்யூஷன் வந்து டக்குன்னு அதிகமாக நடக்குது. அடுத்து வந்து நேச்சுரல் இன்க்ரீஸ். அங்கே வந்து மக்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து குழந்தைகள் பிறப்பு வீதம் அதிகமாகுது, இறப்பு வீதம் குறையுது, அதனாலேயே வந்து மக்கள் தொகை உயருது. ஸோ செட்டில்மெண்ட்டும் உயருது, அர்பன் வந்து அங்கே அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து புஷ்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். அர்பன் புல் அப்படின்னா வந்து அர்பன் வந்து இழுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸு தேடி வர மக்களை வந்து அவங்களுக்குள்ள இழுக்கும். அதே மாதிரி ரூரல் வந்து புஷ் பண்ணும். சில பேருக்கு வந்து அந்த ரூரல் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமான கல்வியோ இல்லை வேலை வாய்ப்புகளோ தேடி வந்து அது புஷ் பண்ணும். ஸோ இது ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. ஸோ 1947 வந்து இந்தியா பார்ட்டிஷன் நடந்தப்போ இந்த மாதிரி அர்பன் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்தப்போ. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பாலிசி. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த அக்ளோமரேஷன் நடந்துச்சுல்ல, ஒரு 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 அதான் ஒரு சிட்டி உருவாகுது, அதை சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுது, அதை சார்ந்த சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகுது. அப்படி உருவாகும் போது என்ன பண்ணும், இந்த இடம் நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் இதுக்கு வந்து சில பாலிசி, ரோடு போடும், வாட்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கும், இன்னும் வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து இந்த ஹிண்டர்லேண்டில் வந்து இன்னும் அதிகமான செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்கும், ஷாப்பிங் மால். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து கவர்மெண்ட் பாலிசி வந்து வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசி வந்து வர்றதுனால திரும்ப வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து உருவாகி இந்த ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருந்த ஒரு இதே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டவுனாக வந்து மாற்றிடும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம், சோட்டா நாக்பூர் பேட்டில் ஐலாண்ட் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணது தான். ஸோ சோசியோ கல்ச்சரல் சென்டர்ஸ், அதனால அப்புறம் வந்து ரிலீஜியஸு, பில்கிரிமேஜ், இந்த லெஷர் சென்டர் தான் நம்ம சொல்ல ஷாப்பிங் மாலு, சினிமா தேட்டரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகிறதுனால அர்பன் வந்து எவல்யூஷன் ஆகும். ஸோ அர்பன் எவல்யூஷன் ஆகிறதுக்கு இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 9 காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாகிரபி டெட்டர்மினன்ஸு, அப்படி வந்து இந்த லேபர் வந்து ஷிஃப்ட் ஆகிறது, அது வந்து வேல்யூ எடிஷன் பொருட்களில் வந்து நம்ம அதிகப்படியாக மாற்றி வந்து அதிக விற்பனைக்கு விற்கிறது, ஸோ வந்து அக்ளோமரேஷன் உண்டாகிறது, மார்க்கெட் வந்து பக்கம் பக்கமாகவே இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகிறது, அர்பன் ரூரல் புஷ்ஷு, கவர்மெண்ட் பாலிசி, சோசியல் கல்ச்சரல், இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ். நம்ம சிலபஸில் இருக்குல்ல, என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் அர்பன் க்ரோத், அது இருக்கும் சிலபஸில். ஸோ அந்த இது முடிஞ்சிச்சு இப்போ. ஸோ வந்து அர்பன் வந்து எப்படி ட்ரெண்ட் இருக்குது, 1800 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட 2% தான் வந்து அர்பன் ஷேராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 வருஷத்துல எப்படி எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஸோ 1850 6.4, 1900 13.6, 50 வந்து 29.6, 75. ஸோ இப்போ வந்து 2050 வரும்போது கிட்டத்தட்ட வேர்ல்டில் 68.4% ஆஃப் பீப்புள் வந்து அர்பனைஸ்டாக இருப்பாங்க. ஸோ இப்படி இது கூட கேட்கலாம், ப்ரொஜெக்டட் அர்பனைசேஷன் வேல்யூ ஆஃப் இன் 2050 ஆஃப் வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா 68.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. தி குளோபல் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இன் 2007, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் 2007 தான் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து குளோபல் அர்பன் பாப்புலேஷன் வந்து ரூரல் பாப்புலேஷன் வந்து அதிகமாச்சு. அப்போ எப்படி கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேலே உருவாயிருச்சுங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. அதாவது அப்படிதான், அதான் கரெக்டாக வரும். 50% அது ரூரல் பாப்புலேஷன் இருக்கும்போது அதை விட அதிகமாயிட்டாங்க. அதாவது யாரு, அர்பன் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டாங்க. முதல்ல நம்ம பார்த்த மாதிரி தான் 1800 2% அர்பனு, 50 வந்து 29.6, 2018 வரும்போது கிட்டத்தட்ட 55.3% ஆஃப் பீப்புள் வந்து அர்பனில் வந்து வாழ்றாங்க. 2 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிருக்கு, அதுவும் டபுள் ஆகிறதுக்கு. 2லேருந்து 1 பில்லியன் பீப்புள் அதிகமாகிறதுக்கு வெறும் 17 வருஷம் தான் ஆயிருக்கு. திரும்ப 4 பில்லியன் ஆகிறதுக்கு வந்து வெறும் 13 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ வந்து அர்பன் பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட் வந்து எவ்வளோ அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு டேட்டா காமிச்சிடும்.
அர்பனைசேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் க்ரோயிங், இட்ஸ் ரேட் ஆஃப் அக்சலரேஷன் பீக்ட் இன் தி இயர்லி. அர்பனைசேஷன் வந்து க்ரோ ஆகலை, இது வந்து க்ரோ ஆகிறது மட்டும் இல்லை, 21st சென்ச்சுரியில் வந்து ஸ்பைக் ஆயிடுச்சு. எல்லா மக்களுமே வந்து சிட்டி சிட்டி அப்படிங்கிற டவுனு அந்த மாதிரியே மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு. மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ். மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்னது, குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து குளோபல் நார்த் அப்படின்னும், டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கேட்கலாம், விச் ஒன் இஸ் நாட் அ குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு 4 கண்ட்ரிஸ் கொடுத்து அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியோ அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நம்ம தெரிஞ்சிருக்கணும் இது டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதை குறிக்கிற ஒரு வேர்டு. குளோபல் நார்த்து, குளோபல் சவுத். இது வந்து பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபிலையும் இந்த இந்த டேர்ம்ஸ்லாம் வரும். ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1970 1970 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, மோர் டெவலப்டு ரீஜியன்ஸ். ஸோ மெஜாரிட்டி அவங்க தான் வந்து அதிகப்படியான அர்பன் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. இன் 1970 லெஸ் டெவலப்டு ரீஜியன்ஸ் சர்பாஸ்டு தெம். 680 மில்லியன் வந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸும், லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸும் 674 மில்லியன் வந்து மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸும் ஆயிடுச்சு. அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோட அர்பன் பாப்புலேஷன் வந்து 1970 வந்து அதிகமாயிருச்சு. இப்போ இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் வெறும் 1 பில்லியன் பீப்புள்ஸ் தான் வந்து அர்பனில் வாழ்கிறாங்க. ஆனால் அதே வந்து நம்ம குளோபல் சவுத், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து 3.2 பில்லியன்ஸ் பீப்புள் வந்து அர்பனில் வாழ்கிறாங்க. இதுக்கு வந்து ஏன் இந்த ப்ராடக்டிவிட்டி கேப் ஏற்படுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷனாலையும் புஷ் ஃபேக்டர்ஸ். அதாவது சிட்டியில் வந்து இருக்கிற நல்ல விஷயங்களை விட எனக்கு கிராமத்தில் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் நல்லா இல்லை, ரூரல் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அர்பன் பாப்புலேஷன் சைட் ஆகிறதுக்கு க்ரோ ஆகிறதுக்கு காரணம். புஷ் ஃபேக்டர் தான், புல் ஃபேக்டர்ஸ். அதாவது அர்பன் இழுக்கிறத விட கிராமங்கள் வந்து தள்ளுறது தான் வந்து புஷ் ஃபேக்டர்ஸ் தான் வந்து இந்த அளவுக்கு அர்பனைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இது வந்து இதையும் விட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எப்படி வந்து அர்பன் வந்து க்ரோத் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். வேர்ல்டில் வந்து 2.95 இருந்துச்சு 1950-70. அப்போ வந்து மோர் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து 2.06, லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் 4.02 க்ரோத் ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. இதுவே வந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இதே மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. மீன்ஸ் இதை விட மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸை விட லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அது க்ரோத் ரேட் வந்து ரொம்ப அதிகம். 0.3% தான். 100ல் வந்து ஒரு 1000 பேரில் வந்து இப்போது 3 பேர் தான் வந்து அர்பனை நோக்கி போகிறாங்க. ஆனால் வந்து 15 பேர் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அர்பனை நோக்கி போவாங்க. அதாவது 2030 to 50. The world saw an average annual urban growth rate of 2.5 between 1950 and 2018. 50% are higher than overall population growth rate. 2018 to 30 வந்து குளோபல் லெவலில் 1.69%, 30-50 வந்து எப்படி ஆவாங்கன்னா 1.2% க்ரோத் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து க்ரோத் ஆயிடுச்சு. 1.2% க்ரோத் ஆகும்போது அது வந்து மக்கள் வந்து அதிகமாக தான் ஆகும், குறையாது. அர்பன் பாப்புலேஷன் வந்து குறையாது, அதோட ரேட்டு தான் வந்து குறையுது. மோஸ்ட் டெவலப்டு ரீஜனில் வந்து க்ரோத் ரேட் வந்து 0.34 வந்து ட்ராப் ஆகும் ஃபியூச்சரில். லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து 1.50 அதுவும் ட்ராப் தான் ஆகும். முன்னாடி 2.03 1.50 ட்ராப் தான் ஆகும். ஆனால் வந்து மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸை விட அதிகம். அதுதான் இங்கே விஷயம். லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அர்பனைசேஷன் வந்து உருவாகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேபிட் அர்பனைசேஷன் லீஸ்ட் டெவலப்டு ரீஜியன்ஸ் 1950க்கு அப்புறம். மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சது. மெடிக்கல் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், ஃபுட் ஷார்ட்டேஜ்லாம் இல்லாமல் இருக்கும்போது மார்டாலிட்டி ரேட் வந்து குறைஞ்சது. அதனால தான் வந்து அதிகப்படியான மக்கள், அதாவது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் வந்து அதிகமாக அர்பனைசேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். செகண்ட் ஒன் வந்து
migration engine, even though fertility rate peaked around 1970 and have since declined the rural urban migration to search economic opportunities. அந்த மைக்ரேஷன் இன்ஜின் வந்து பூஸ்ட் ஆன ரூரல்ல இருந்து அர்பன் மைக்ரேஷன் வந்து பூஸ்ட் ஆனதுனால அங்க இருக்கிற அர்பன் வந்து டெவலப் ஆகுது. By 2015, least developed regions will be home of 83% of world urban population. வெறும் 17% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் மட்டும்தான் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸான என்ன யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஜப்பான் இங்கெல்லாம் வந்து வாழ்வாங்க. 83% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா குளோபல் சவுத், அதாவது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் ரீஜியன்ஸ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகி இருப்பாங்க. 2015 இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டட். Global urban population is expected to reach 6.5 billion 2050. The least developed regions வந்து கிட்டத்தட்ட 5.6 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து அர்பன் டெவலப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ 19th அண்ட் 20th சென்ச்சுரியில் வந்து வெஸ்டர்ன் அர்பனைசேஷன், அதாவது மோஸ்ட் டெவலப்டு ரீஜியன், அதை விட 21st சென்ச்சுரியில் அர்பனைசேஷன் ஆனது வந்து அதிகம். அவங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் இருக்கிற முன்னாடி பார்த்தோம்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஹவுசிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. அவங்க வந்து 19th சென்ச்சுரி 20th சென்ச்சுரியிலேயே வந்து அர்பனைசேஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ 21st சென்ச்சுரி ஆனாலும் நம்ம குளோபல் சவுத்தில் மக்கள் வந்து அர்பனைசேஷன் ஆகும்போது அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, ஹவுசிங் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அதிகமாக இருக்காது. அதனால தான் வந்து இந்த மாதிரி சேரிகள் உருவாகும், அர்பன் கிரைம்ஸ் வந்து அதிகமாக நடக்கும். இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டட் 2015 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது பாப்புலேஷனை. கான்டினென்ட் லெவலில் எப்படி வந்து அர்பன் க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏஷியாவில் வந்து எப்படி சொல்கிறது, ஆஃப்ரிக்காவில் வந்து 33 மில்லியனில் இருந்தது, அப்படியே எவ்வளோ ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துல 200 மில்லியன் அர்பன் பாப்புலேஷன் ஆயிடுச்சு. இதே 2018 548 ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க பாருங்களேன், யூரோப்ல பாருங்க 284, அப்பயே வந்து 284 இருந்துச்சு. இப்போ ஆப்பிரிக்கால வந்து வெறும் 33 இருந்த நேரத்துல இங்க 284 மில்லியன் மக்கள் வந்து இருந்தாங்க. ஆனா வந்து இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட இப்பயுமே வந்து அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க யூரோப்லயுமே. ஸோ 33ல இருந்து 548 மில்லியன் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துல வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே அளவு வந்து 60 வருஷத்துல ரொம்ப கம்மியா தான் வந்து அதிகமாயிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் பார்த்துங்க. எந்த காண்டினென்ட் வந்து அதிகமான அர்பனைசேஷன் வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏசியா தான். 53.7% ஆஃப் பீப்புள் வந்து ஷேர் வந்து அர்பன்ல இருக்கு. லீஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஓசனியா சின்ன சின்ன இதில் இருக்குல்ல, ஐலாண்ட்லாம் இருக்கும்ல, கிரிபாட்டி சம்திங், அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்லாம் வந்து 0.7 தான் இருக்காங்க. ஸோ எது அதிகமான விதத்தில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா. இதில் வந்து ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சு. 22 18 வந்துருச்சு. 13 லத்தீன் அமெரிக்காலாம் வந்து 13 12 வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் வந்து ஏஷியாவோட அர்பனைசேஷனும் ஆஃப்ரிக்காவோட அர்பனைசேஷனும் அதிகமாகிட்டே இருக்கு. நார்த் அமெரிக்கா அதே மாதிரி தான் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முதலே டெவலப்டு கண்ட்ரிஸ், அங்கே வந்து அர்பனைசேஷன் வந்து குறையுது. சிம்பிளாக என்ன, டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அர்பனைசேஷன் வந்து குறையுது. எவ்வளவு குறையுது, ஏன் குறையுது? இப்போ இதில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதிகமாகுது, எவ்வளோ அதிகமாகுது, ஏன் அதிகமாகுது? இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ்லாம் வந்து இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த குளோபலில் ஒவ்வொரு ரீஜன் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறது அப்கமிங் ஸ்டேஜ்லாம் பார்ப்போம். தி குளோபல் அர்பன் எக்ஸ்ப்ளோஷன். தி வேர்ல்டு அர்பன் பாப்புலேஷன் க்ரோ டு 751 மில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட 4.2 பில்லியன் வந்து ஆயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக குளோபலாக சொல்கிறது. அப்புறம் வந்து ஒவ்வொரு கான்டினென்ட் நம்ம பார்ப்போம். இந்த 68 வருஷத்துல வந்து அர்பன் டுவெல்லர்ஸ் வந்து 5.6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் படிக்கும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த விஷயத்துல வந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வேர்ல்டு லெவல்ல இந்த டேட்டா கொடுத்து கேட்கலாம். 1950 இருந்து 2020 வரைக்கும் எவ்வளவு டைம்ஸ் வந்து குளோபல் லெவல்ல அர்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம்.
அதான் ஒவ்வொரு டாபிக்கும் படிக்கும்போது இதுல இருந்து எப்படி வந்து கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்களா ஒரு கொஸ்டின் வந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்கள அப்படி பார்க்கும்போது ஒரு சில டயத்துக்கு அப்புறம் வந்து நீங்க அதை யோசிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க மைண்டுக்குள்ள தோணும். ஓ இப்படி இப்படி கேட்பாங்க அப்படின்னு படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்ட்ல அது ஏறிடும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ். தி கிரேட் ஏஷியன் பேவோல். ஏசியாவில் தான் வந்து அதிகமாக வந்து அர்பனைசேஷன் வந்து நடக்குது. ஸோ அதுதான் 1950 வந்து 32.8% இருந்த வேர்ல்டு அர்பனைட்ஸ் வந்து இப்போ வந்து 53.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் ஆஃப் குளோபல் நார்த். அதாவது குளோபல் நார்த்ங்கிறது டெவலப்டு கண்ட்ரிஸ் சொன்னோம்ல, அங்கே வந்து 1950 வந்து 37.8% இருந்த ஷேர் வந்து 2018 வரும்போது 13.1 ஷேர் ஆயிடுச்சு. அங்க ஷேர் 37.8 இருந்து 13 ஆச்சு அப்படின்னா அங்க இருக்க மக்கள் வந்து கவுண்டர் அர்பனைசேஷன் ஆகியோ இல்லை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஏன் இங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸோட அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து இங்க 13.1% குறைஞ்சிருக்கு. மக்கள் வந்து அங்க அதை விட அதிகமாக தான் இருந்திருப்பாங்க. 37.8% இருந்தப்ப இருந்த மக்களை விட இப்போ 13.1% இருந்த மக்கள் அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனா ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா குளோபல் சவுத்துல வந்து இன்னும் அதிகமான மக்கள் வந்து அட்மினிஸ்டா வாழ்றாங்க அப்படிங்கிறத சொல்லுது. இது யூரோப்ல. நார்த் அமெரிக்கால 14.7 இருந்து 7.1 வந்து குறைஞ்சிருக்கு. ஆப்பிரிக்கால வந்து மாசி மொமெண்டம் 4.3% இருந்ததுல இருந்து 13% வந்து மொமெண்டம். டெமோகிராபிக் மொமெண்டம் அப்படின்னா திடீர்னு மக்கள் தொகை வருது இல்லை, அதே மாதிரி இது வந்து இண்டஸ்ட்ரியல் இது அர்பனைஸ்டு மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க 2018 வந்து 548 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அதாவது 553 மக்கள் யூரோப்ல இருக்கிறவங்களை விட அதிகமாயிட்டாங்க இப்போ 2018 அர்பன். நீங்க யூரோப்ல எடுத்துட்டீங்கன்னா வில்லேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வில்லேஜுக்கு எதுக்கு வருவாங்கன்னா அந்த கவுண்டர் அர்பனைசேஷனால தான் வந்து அவங்க வில்லேஜில் ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஃபுல்லுமே அங்கே வந்து அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ அவங்களே வந்து 548 மில்லியன் இருக்காங்க. ஃபுல்லுமே யூரோப்பே சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே 548 மில்லியன் இருக்காங்க. ஆனால் வந்து சாரி 550 மில்லியன் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து வில்லேஜும் அதிகமாக இருக்கு. அர்பன் பாப்புலேஷனும் எங்க ஆப்பிரிக்காவில் வந்து 548 மில்லியன்ல அதிகமாக இருக்கு. அதே மாதிரி லத்தீன் அமெரிக்கா கரிபியன்ல அதே மாதிரி வந்து அதிகமாக இருக்கு. ஓசனில் வந்து அதுலேயும் அதிகமாகும். 0.7 இருந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து அர்பனைசேஷன் வந்து க்ரோத் பர்சன்டேஜ் வந்து எங்க குறையுது, மக்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா குளோபல் நார்த். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ இது வந்து பாப்புலேஷன் சைஸை வச்சு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோக்கியோ தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிட்டி ஜப்பான்ல இருக்கு. செகண்ட் டெல்லி, தேர்டு வந்து ஷாங்காய், ஃபோர்த் வந்து சாவோ பவுலோ பிரேசிலோட கேபிட்டல். அடுத்து கிளாடா டி மெக்சிகோட கேபிட்டல் மெக்சிகோ சிட்டி, அங்கே தான் வந்து ஃபிஃப்த்து. இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 சிட்டிஸை கொடுத்து அது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுங்க, அசெண்டிங் அந்த மாதிரி கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 10th பிளேஸ் மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ்ல நம்ம இந்தியா வந்து எத்தனை சிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்த மாதிரி டெல்லி, செகண்ட் வந்து மும்பை. அதே மாதிரி சைனாலையும் பாருங்க, சைனாலையும் கிட்டத்தட்ட 2 இருக்கு. இன்னும் ஷாங்காய் 1, பெய்ஜிங் 1 இருக்கு. ஸோ மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ்ல வந்து வேர்ல்ட்லேயே வந்து இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட டாப் 10ல 4 பக்கமும் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஜப்பான் 2 இருக்கு, டோக்கியோ, கின்கி 2 இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 10 பார்த்து வச்சுக்கோங்க. அதே லாஸ்ட் 10 வந்து அர்பன் இதுக்கு வந்து தேவை கிடையாது. டாப் 10 தான் வந்து தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும். இல்லை இந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லணும். இல்லை வேர்ல்டு ஹை பாப்புலேஷன் சிட்டிஸில் வந்து இந்தியாவில் எந்தெந்த சிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை அப்படின்னு கொடுத்தோம்னா சென்னை வராது, பெங்களூர் வராது. ஸோ டெல்லி, மும்பை 2 தான் வந்து டாப் 10ல வர்ற சிட்டிஸ்.
வேர்ல்டு அர்பனைசேஷன் பேட்டர்ன் இது நம்ம 80% மேலே அர்பனைசேஷனான என்னென்ன இதுதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனடா, யூஎஸ்ஏ, இதே மாதிரி பிரேசில், அர்ஜென்டினா, இங்கே வந்து மிடில் ஈஸ்டில் வந்து வருது, ஆஸ்திரேலியா வருது. இங்கெல்லாம் வந்து வில்லேஜஸே வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் வந்து இங்கே அர்பன் பாப்புலேஷன் வந்து அதிகம். இதே நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாடரேட்டாக இருக்கும். நம்ம ஊரில் அது கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வில்லேஜஸ் வந்து அதிகம், வில்லேஜோட பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால இதான் வேர்ல்டு அர்பனைசேஷனோட பேட்டர்ன்ஸ். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஒவ்வொரு ஊரையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேப்பில் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அது ஏன் வந்து இப்படி வருது அப்படிங்கிறதும் வந்து சர்ச் பண்ணிக்கணும். வெரி ஹை அர்பனைஸ்டு 80% மோர் இருக்கிறது எங்கெங்கே பார்த்தோம் அப்படின்னா யூரோப், நார்த் அமெரிக்கா, ஓசனியா, லத்தீன் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டில் வந்து அதிகமான ஃபுல்லாக மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக டெசர்ட் தானே. துபாய், அபுதாபி அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமான பாப்புலேஷன் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து அர்பனைஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரீஜியன்ஸு. கரெக்டான நம்ம சிட்டி சொல்லணும் அல்லது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிங்கப்பூர், பெல்ஜியமில் பாருங்களேன். சிங்கப்பூர், குவைத் ரெண்டுமே வந்து 100% அர்பனைசேஷன் தான். ரெட்லி வந்து வில்லேஜஸே கிடையாது, சின்ன ஊர் தான், இருந்தாலும் ஃபுல்லாக அர்பனைஸ்டு தான். பெல்ஜியம் 98%, உருகுவே 95%. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்பாங்க. இன்னும் டிசெண்டிங் ஆர்டரோ இல்லை அசெண்டிங் ஆர்டரோ ரொம்ப சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு 4 கண்ட்ரி கொடுத்து எது வந்து லீஸ்ட் அர்பனைஸ்டு, எது வந்து வெரி ஹை அர்பனைஸ்டு கேட்கலாம். ஸோ ஹை அர்பனைஸ்டு பார்த்தோம்னா 60 to 79%. இன்னும் யூரோப்பு, பார்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். ஜப்பான், மலேசியா, இட்டாலியில் வந்து யூரோப்பில் வந்துடும். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 66% ஆஃப் ஹைலி அர்பனைஸ்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு கேட்கலாம். ஹை அர்பனைஸ்ட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கணும். மாடரேட்லி அர்பனைஸ்ட்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸு, சைனா, கானா, இந்தோனேஷியா, நைஜீரியா. ஸோ வந்து மாடரேட்லி அர்பனைஸ்ட் ஆனது வந்து நிறைய வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய வருது. கானா, நைஜீரியா, எஜிப்து, ஜமைக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து மாடரேட் அர்பனைஸ்டில் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா ஹைலி அர்பனைஸ்ட்லேயும் வெரி ஹை அர்பனைஸ்ட்லேயும் வந்து நம்ம குளோபல் சவுத்தை விட வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ லீஸ்ட் அர்பனைஸ்டு வந்து எங்கே இருக்குன்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் அதிகமாக இருக்குது. அது மான்சூனேஷியா. ஸோ நம்ம இந்தியாலாம் இதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் தான் வரும். 34% அர்பனைஸ்டு. மால்தீவ்ஸ் 39, பாகிஸ்தான் வந்து 37. பாகிஸ்தான் வந்து எப்படி சொல்றதுன்னா டக்குன்னு வந்து அர்பனைஸ்ட் ஆகிட்டே வருது. இப்போதைக்கு நிற்கிற ஸ்டேட்டஸில் 37% ஆஃப் பீப்புள் வந்து வாழ்கிறாங்க. இன்னும் போகிற போக்கில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இன்னும் அதிகமாக இருவாங்க. 50% ஆஃப் பீப்புள் வந்து அர்பனைஸ்ட் ஆகுவாங்க. ரொம்ப சான்ஸ் இருக்குது. பங்களாதேஷ் வந்து நம்ம பாப்புலேஷன் ஜாகிரபிலே பார்த்தோம், வெரி டென்ஸ் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஆனால் வந்து என்னதான் பாப்புலேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அர்பன் வந்து 37 தான். லீஸ்ட் அர்பனைஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ லெஸ் அர்பனைஸ்டாக இருக்காங்க. லீஸ்ட் அர்பனைஸ்டு ரொம்ப பிலோ 20% போகும்போது பார்த்தோம்னா நேபாளு, ரவாண்டா, ஸ்ரீலங்கா, மலாவி, நைஜர், புருண்டி, பப்புவா நியூகினியா. இங்கெல்லாம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. என்னது பப்புவா நியூகினியா, ரவாண்டா, நைஜரு, புருண்டிக்கெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட கல்ச்சரலுக்கு ஏற்ற மாதிரி ரூரலில் தான் வாழ்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கேரளா 2025 செட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் அர்பனைசேஷன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்? நோட் பண்ணிக்கோங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ். Urbanization is always associated with decrease in poverty levels. Developing countries often experience rapid urbanization due to population growth and migration. Third one, urbanization leads to uniform distribution of resource in developing countries. இது கிடையாது. Urbanization does not significantly impact cultural practice. இதுவும் கிடையாது. Developing countries often experience rapid urbanization due to population growth and migration. So இதுதான் கரெக்ட்.
அர்பனைசேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் டிகிரிஸ் ஆஃப் பாவர்ட்டி லெவல்ஸ் கிடையவே கிடையாது. அதான் பார்த்துருக்கோம்ல, இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் ஓகே, ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஹவுசிங் ப்ராப்ளம் இருக்கும், எக்கானமிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அதில் நிறைய கிரைம்ஸ் ஏற்படும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான், டூ தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் எலிமினேட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் மேக் பண்ணும்போது அதை நான் ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் படித்ததை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். இது வந்து சிம்பிளாக நம்ம வெறும் பாயிண்ட் டேபிள் அந்த பார்த்தோம்ல, டேபிள்ஸு தியரிஸு அதை மட்டும் படிச்சு நம்ம போயிடுவோம். ஆனால் வந்து வைக்கிறதே ட்விஸ்ட் இதில் தான் வைப்பாங்க. நம்ம சில பேர் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அர்பனைசேஷன் அப்படின்னா வந்து பாவர்ட்டி லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து இங்கே மாறுது பார்த்தீங்களா, டெவலப்பிங் வந்து பாவர்ட்டி லெவல் வந்து ஒரு ப்ராப்ளம், ஆனால் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்கு ரிலேட்டடான ஓரியன்டான விஷயங்களும் நீங்கள் ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது தான் ஞாபகம் வரும். எக்ஸாக்டான வேர்டு ஞாபகம் வரலைனாலும் அதை சார்ந்த விஷயம் வந்து ஞாபகம் வரும். ஸோ நோட்டு. செகண்ட் கொஸ்டின் இது பாருங்க, மகாராஷ்டிரா 23 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெட் எக்ஸாமில். ஸோ இதுதான் சொல்கிறது. இப்போது மகாராஷ்டிரா 23 செட் எக்ஸாமில் கேட்ட அதே கொஸ்டின் வந்து 2024 ஆகஸ்ட்டில் வந்து நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போகணும். நீங்கள் மற்ற எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக பார்க்கணும். தமிழ்நாடு செட் வந்து இப்போ ஒரு 2 தான் நடந்துட்டுன்னு வைங்க. இந்த மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், குஜராத்து, கேரளா இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இயர்லி ஒன்ஸ் வந்து நடந்துடும் செட் எக்ஸாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்படி இது வந்து எக்ஸாக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் எல்லா கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக இருக்காது, அது ஓரியன்டாக இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அர்பனைசேஷன்? Globally, more population lives in cities and towns than villages and presently. ஓகே, இது கரெக்ட் தான். அது பார்த்துங்க, நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க, அங்கே நம்ம விட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு. ரேட் ஆஃப் அர்பனைசேஷன் இஸ் ஃபாஸ்டர் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் தென் தி மோர் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இதுவும் வராது. இன் இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன் ரிசைட்ஸ் இன் கிளாஸ் 1 சிட்டிஸ். அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது அதை பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இதுவும் கரெக்டு தான், கிளாஸ் 1 சிட்டி தான் அதிகமாக வாழ்கிறாங்க. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு டு டெவலப் ஸ்மார்ட் சிட்டிஸ். கிடையாது. நம்ம வந்து இப்போது 2015 தான் வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த இது வர்றதுக்கு முன்னாடியே வந்து யூகே, யூஎஸ்ஏ அங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் சொல்லிட்டு, மிஷன் எக்ஸாக்ட் நேம் இல்லை, பட் ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் வந்து அங்கவே டெவலப் பண்ணிட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, எத்தனை சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட ஒரு 12 சிட்டிஸோ என்னமோ நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஐ லவ் கோவை, ஐ லவ் சென்னை அப்படின்லாம் போட்டு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு. லேக்லாம் வந்து லேக்கு நல்லா டெவலப் பண்ணுவாங்க, அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க, ரோடு எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது சென்னையில் வந்து பாண்டி பஜாரில் வந்து அந்த ஸ்ட்ரீட்லாம் புதுசாக மாற்றிருக்காங்கல்ல, அது எல்லாமே எது கீழே வரும்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன், அது கீழே தான் வரும். அது வந்து 2015 தான் வந்து இந்தியா ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போ வந்து இதுதான் நாட் ட்ரூ. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். கேரளா 2025 கேட்ட கொஸ்டின், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் அட் தி ஃபோக்கஸ் ஆஃப் அர்பனைசேஷன். கரெக்ட். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இப்போ வந்து அர்பனைசேஷன் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. தி அர்பன் ஷிஃப்ட் ஹேஸ் ஹேப்பன்ட் லார்ஜ்லி டியூ டு ரேபிட் க்ரோத் ஆஃப் மெகா சிட்டிஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இதுவும் கரெக்டு தான். அர்பன் ஷிஃப்ட் வந்து எப்படி ஆகுதுன்னா, இப்போது மெகா சிட்டிஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகிறதுனால அர்பன் ஷிஃப்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆன்சர் வந்து ஏ. அது இது பாருங்க, வெஸ்ட் பெங்கால் 2007, குஜராத் 24, கேரளா 25, ஏகப்பட்ட எக்ஸாமில் கேட்குறது கொஸ்டின். கவுண்டர் அர்பனைசேஷன்னா என்னது? கவுண்டர் அர்பனைசேஷன்னா தி ப்ராசஸும் கிடையாது, அர்பன் ஸ்பானிங் கிடையாது. தி ப்ராசஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராம்ப்டட் பை செவரல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் காஸ்ட் ஆஃப் லிவிங். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க.
ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வில்லேஜில் போய் நாங்கள் இருப்பேன், அங்கே போய் அக்ரிகல்ச்சர் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ வந்து இதுதான் ஈஸி தான். அர்பனைசேஷன்னா என்னது? வில்லேஜ்லேருந்து மக்கள் வந்து அர்பனை தேண்டி வருது. கவுண்டர் அர்பனைசேஷன் என்னது? அர்பன்ல இருக்கிற மக்கள் வந்து வில்லேஜ் நோக்கி போகிறது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இன் சவுத் ஏஷியா இஸ் மோஸ்ட் அர்பனைஸ்டு? இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆன்சர் வந்து பாகிஸ்தான் தான். ஸோ அதுக்கான டேட்டா வந்து இருக்குது. அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் டேட்டா சம்திங் அதில் இருக்கும். அதில் வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தான் வந்து அதிகமாக அர்பனைஸ்ட் ஆகுறது. நேபாள் வந்து நமக்கு தெரியும் அது கிடையாது. அது வந்து லீஸ்ட் அர்பனைஸ்டு கண்ட்ரீஸ்ல வந்து நேபாள் வந்துருக்கும். பங்களாதேஷ் இந்தியாவை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானோட ரேட் வந்து நியர்லி 38% நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கு. இந்தியா வந்து 37 36 அவ்வளோதான் இருக்கும். பங்களாதேஷ் வந்து 32 34 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து நேபாளில் வந்து பிலோ 20 14 பார்த்த மாதிரி ஆகும். ஸோ 14 இருக்கலாம். ஸோ வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி இன் சவுத் ஏஷியா இஸ் மோஸ்ட் அர்பனைஸ்ட்? இப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். சவுத் ஏஷியான்னு கேட்கலாம், இல்லை வந்து எது வந்து மொத்தமாக வேர்ல்டு லெவலில் எது வந்து கம்மியான அர்பனைஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த டேபிள் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்தியாவோட அர்பனைசேஷன் வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடிக்கடி இதில் வந்து கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. இந்தியன் ஜியாகிரஃபியில் வந்து இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாப்புலேஷன் மட்டும்தான் இருக்கும். பாப்புலேஷனோட ஹையரார்க்கி அது மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபியில் சிலபஸில் இப்போ இருக்காது. சிலபஸில் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தியனோட அர்பனைசேஷன் ட்ரெண்டெல்லாம் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸோட க்ரோத்து, அதோட ட்ரெண்டு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டவுன்ஸ் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டாச்சுரேட்டரி டவுன்ஸ், செகண்ட் வந்து சென்சஸ் டவுன்ஸ். இப்போ நம்ம வந்து டவுன்னா என்ன சொல்கிறோம்? நம்ம சொல்கிறோம்ல கார்பரேஷனு, முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி நோட்டிஃபைட் டவுன் ஏரியா கமிட்டி, இதைத்தான் வந்து நம்ம டவுன்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்டாச்சுரேட்டரி டவுன். சென்சஸ் டவுன் சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிட்டீரியன். எனி பிளேஸ் வித் அன் எஸ்டாப்ளிஷ்டு லோக்கல் கவர்மெண்ட் பாடி ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் டெமோகிராஃபிக் சைஸ். டெமோகிராஃபிக் சைஸை வச்சு மட்டும் பார்க்காம லோக்கல் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து இதெல்லாம் வந்து கிரிட்டீரியா. சேச்சுரேட்டட் டவுன் உருவாகிறதுக்கான என்ன கிரிட்டீரியா இருக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்துருவாங்க. இதுல ஒரு 3. இதுல வந்து இப்போ மினிமம் பாப்புலேஷன் 5000 பர்சன்ஸ் இதுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பான ஆன்சரு. சேச்சுரேட்டட் டவுன் அப்படின்னா அதுக்கு சில கிரிட்டீரியா இருக்கு. ஒன்று வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து முனிசிபல் கார்பரேஷன் இருக்கணும், முனிசிபாலிட்டிஸ் இருக்கணும், கண்டோன்மெண்ட் போர்ட்ஸு, நோட்டிஃபைட் டவுன் ஏரியா, இந்த மாதிரி கமிட்டியா வந்து அது இருக்கணும். 2011 ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 4041 ஸ்டாச்சுட்டரி டவுன்ஸ் வந்து இருக்கு. ஸோ சென்சஸ் டவுன்ஸ் இது வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின். சென்சஸ் டவுன் என்னென்ன கிரிட்டீரியா வந்து இருக்கு சென்சஸ் டவுன்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்சஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு 4000 பர்சன் தான் இருக்காங்க, இனி ஃபியூச்சர்ல வந்து 1000% ஆனாங்க அப்படின்னா அதை வந்து சென்சஸ் டவுனாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணல அப்படின்னாலும் நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணலாம் கவர்மெண்ட்டை. எங்களோட டவுனை வந்து நீங்கள் சென்சஸ் டவுனாக வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா இருக்குன்னா, மினிமம் பாப்புலேஷன் வந்து அந்த ஊரில் 5000 பேர் வாழணும். அங்கே இருக்கிற 5000 பேரில் 75% ஆஃப் பீப்புள் வந்து நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். செகண்டரி ஆக்டிவிட்டியோ டெரிட்டரி ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒன்று, ஆனால் அக்ரிகல்ச்சரில் ஈடுபடக்கூடாது. ஸோ 25% ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரில் நீங்கள் ஈடுபட்டுக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் கிரிட்டீரியா. தேர்டு கிரிட்டீரியா என்னன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 400 பர்சன்ஸ் வந்து வாழணும், இருக்கணும். அப்போதான் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, சென்சஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2014 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து 3894 சென்சஸ் டவுன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டவுன் சொல்றோம்ல, 4041 டவுன் இருக்கு. ஆனால் வந்து அதில் இருக்கிறதுல வந்து 3894 மட்டும்தான் வந்து சென்சஸ் டவுனாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் கேட்கலாம். 2007 எவ்வளவு சேச்சுரேட்டரி டவுன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்சஸோட ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் இதுதான் நமக்கு சென்சஸ். 2011 சென்சஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நமக்கு. சென்சஸ் எடுத்து அதோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக சென்சஸ் பெஸ்ட்டாக கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்கு.
இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 6 கிளாஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. கிளாஸ் 1, 2, 3, 4, 5, 6ன்னு. அது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க நார்மல் கல்ச்சரில் வந்து கிளாஸ் 1 வந்து கிட்டத்தட்ட 1,00,000 1,00,000 மக்களுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா அது வந்து சிட்டின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், சென்னை. சென்னையெல்லாம் வந்து கிரேட்டர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1,00,000 பீப்புளுக்கு அதிகமாக இருந்தால் தான் சிட்டி. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 1 சிட்டிஸில் இருக்கிற பாப்புலேஷன், அதாவது அர்பனைஸ்டு பாப்புலேஷன் தான் அதிகம், கம்பேரிங் வித் கிளாஸ் 2, 3, 4 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்துக்குங்க. கிளாஸ் 1னா வந்து 1,00,000க்கு மேலே இருந்தால் அது கிளாஸ் 1. 50,000த்துலேருந்து 9,999 வரைக்கும் இருந்துச்சுன்னா கிளாஸ் 2. 20,000த்துலேருந்து கிட்டத்தட்ட 49,999 வரைக்கும் இருந்தால் கிளாஸ் 3. 4னா வந்து 10,000 டு 19,999. 20,000 கிடையாது, இதுதான் முக்கியம். 20,000 அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து கிளாஸ் 3க்கு போயிடும். ஸோ கிளாஸ் 4னா 10,000 டு ஓகே. அடுத்து கிளாஸ் 5னா வந்து 5,000 டு 9,999. பிலோ 5,000 இருக்கு அப்படின்னா வந்து ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். எப்படி அவங்க இது நமக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஹைரார்கியும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த சேச்சுரேட்டரி சென்சஸ் டவுன்ஸ், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும் போது அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? எந்த வந்து டவுன்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம், அதாவது எப்படி சொல்றது, சென்சஸ் டவுனா வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னா கிளாஸ் 1 to 5 இருக்கிறதா வந்து சென்சஸ் டவுனா வந்து அறிவிக்கப்படும். ஏன்னா கிளாஸ் 6 வந்து பிலோ 5,000 கீழே வந்துடுறதுனால அது வந்து என்ன ஆயிரும், சென்சஸ் டவுனா அறிவிக்கப்படாது. ஸோ இது எல்லாமே சென்சஸ் டவுன்ஸ், இது மட்டும் வந்து சென்சஸ் ப்ளஸ் சேச்சுரேட்டரி டவுன்ஸ் கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒன்லி சேச்சுரேட்டரி தான், நாட் சென்சஸ். ஸோ கிளாஸ் 6 வந்து நாட் அ சென்சஸ் டவுன். ஸோ சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதாவது கிளாஸ் 1 சிட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 மில்லியன் பாப்புலேஷன் மேலே அதிகமாக இருக்கிறது. 53 சிட்டி இருக்கு இந்தியாவில். 53 சிட்டி வந்து இருக்கு. மெகா சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 மில்லியன் பீப்புள் மேலே இருக்கிறது. என்னது, மும்பை, டெல்லி, கொல்கட்டா. இது வந்து 2011. இப்போ வந்து சென்னையும் வந்து இதில் வந்துருச்சு. 10 மில்லியன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மெகா சிட்டிஸில் வந்துருச்சு. மெட்டா சிட்டிஸ், டேர்ம் ஃபார் ஹைப்பர் சிட்டிஸ் எக்ஸிடிங். ஆக்சுவலி வந்து சென்னையெல்லாம் வந்து இப்போ மெட்டா சிட்டிஸ் ஆயிடுச்சுன்னா 20 மில்லியன் அப்படின்னா வந்து என்னது, 2 கோடி பேர். 2 கோடி பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அது வந்து மெகா சிட்டிஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னா எவ்வளோ பீப்புள் இருக்கணும், 1 மில்லியன் இருக்கணும். மெகா சிட்டிஸ்னா 10 மில்லியனு. மெட்டா சிட்டிஸ்னா 20 மில்லியன் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கணும். எப்படி வந்து எதனால வந்து அர்பன் வந்து அதிகமாக இருந்தது தான் அர்பன் அக்ளாமரேஷன். நம்ம முதலே பார்த்த மாதிரி அப்படியே பக்கத்தில் இருக்கிறத டெவலப் பண்ணிகிட்டே போகும். இது ஒரு சின்ன ஊராக இருக்குன்னா இப்படி இதுவும் சேரும், இப்படி இதுவும் சேரும், கடைசியில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிட்டியாக மாறும். அதுதான் வந்து அர்பன் அக்ளாமரேஷன். A continuous urban spread consisting of a town and adjoining outroots. OG அப்படின்னா outroots ஆர் 2 or more physically continuous towns. சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா மாறும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அர்பன் அக்ளாமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Must have at least one saturated town and a total population above 20,000. இம்பார்ட்டன்ட், வந்து ஒரு கிரிட்டீரியா. அர்பன் அக்ளாமரேஷனுக்கு ஒரு சேச்சுரேட்டடாக அதுக்குள்ள இருக்கணும், இந்த ஏரியாக்குள்ள இருக்கணும். இது மாதிரி பாப்புலேஷன் வந்து 20,000க்கு மேல. அது வந்து அவுட்ரோத் ஆயிட்டே இருக்கலாம்னா வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ரயில்வே காரிடார் அந்த இதில் புதுசாக உருவாகலாம், போர்ட் ஏரியாஸ் உருவாகலாம், ஏர்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் போயிட்டு போகும்போது இந்த அவுட்ரோத் வந்து ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 2011 சென்சஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 31 அர்பன் கான்ஸ்டியூஷன் 100 அர்பன் இருக்காங்க. 60 பேர் எங்க வாழ்றாங்கன்னா கிளாஸ் 1 சிட்டிஸ்.
80% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ முதல்ல பார்த்ததுதான் எவ்வளோ ஸ்டேட்டு 11 ஸ்டேட் வந்து அதிகமான மக்கள் தொகையில் வந்து அர்பன் இதாக இருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லோவர் லெவலில் தான் வந்து இருக்கு அர்பன் டெவலப்மெண்ட்டு. ஸோ கண்ட்ரி பொறுத்து இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் அர்பனைசேஷன் வந்து டெல்லியில் 97.5% அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. கோவா வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. லோவஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஒன்லி 10.4% பீப்புள்ஸ் தான் வந்து அர்பனில் வாழ்கிறாங்க. ஒடிசா, அஸ்ஸாம், பீகார்லாம் வந்து கம்மியானதுலேயும், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத்லாம் வந்து அர்பனைசேஷன் வந்து எபோ 40% மேலேயும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ் நல்லா பார்த்துங்க, இது நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கோவா, மிசோரம், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, இதில் ஒரு 10, டாப் 10ல் ஒரு 10, அதே மாதிரி லோவஸ்ட் 10ல் 10. சார் சார் சாரி டு இன்டரப்ட் சார், சொல்லுங்க ஸ்லைடு ஷேர் ஆகல. ஒரு 5 மினிட்ஸா ஆடியோவும் கிளியரா இல்ல. என்னன்னு தெரியல சார், இங்க கரெக்டாக தான் இருக்கு. ஸ்டாப் ஷேர் கொடுத்து அகைன் ஷேர் பண்ணி ஓகே சார். பாக்குறீங்களா சார்? ஓகே சார். இப்போ ஷேர் ஆகுது சார். எஸ் சார், ஷேர் ஆகுது. சார் ஆக்சுவலாக அடிக்கடி வந்து ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிற மாதிரி எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு சார். டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோன்னு தெரியல சார். ஸோ ஒன்ஸ் எல்லா ரெக்கார்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் சார், ஏதாவது மிஸ் ஆகுதான்னு சொல்லி. ஓகே சார். ஓகே ஸோ சார். இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா நம்ம அது மட்டும் ரீடேக் பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டேட்டா இது நம்ம இந்தியாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அர்பன் பாப்புலேஷன் இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் டாப் 10 பார்த்துக்கோங்க, லீஸ்ட் 10 பார்த்துக்கோங்க, அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது இமேஜ் இங்கே வந்து சண்டி அதாவது பஞ்சாப், சண்டிகர், இங்கே மிசோரம், கேரளா, கோவா இங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் 50% ஆஃப் பீப்புளுக்கு மேலே வந்து அர்பனில் வாழ்கிறாங்க. ஸோ லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹிமாலயன் ஓரமாக இருக்கிற ரீஜன்ஸ்லாம் வந்து லீஸ்ட் அர்பனைஸ்டாக இருக்காங்க. ஸோ மேபி இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரியாவே வந்து ஒரு வித்தியாசமான ஏரியா, ஹில் டெரைன் இருக்கிறதுனால இங்கே அர்பன் டெவலப் ஆகிறதுக்கான ஜாகிரபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மி. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அவ்வளோதான், இந்தியாவோட ஸ்பெஷல் பர்டன் அட்மிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கு இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அர்பன் உருவாகிறதுக்கு என்னென்ன ரீசன் பார்த்தோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒன்று, செகண்ட் வந்து சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பீப்புள்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாகவும் கல்ச்சுரலாகவும் சோசியலாக மாறுறாங்கல்ல அர்பன் போகணும் அப்படிங்கிறது, அது ஒரு ரீசனாக இருக்குது. தேர்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து டிரைவர்ஸ் அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள். ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துலாம். இன் விச் ஒன் ஆஃப் தி சிட்டி தி ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் வாஸ் செட்டப். வந்து ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் செட்டப் வந்து எப்போனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1890s வந்து பாம்பேல வந்து அது உருவாக்குனாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ பிளேக் நோயெல்லாம் வந்துச்சுல, ஸோ அப்போ வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த சிட்டி அப்படிங்கிற கான்செப்டே எப்போ வந்துச்சுன்னா 1890 பாம்பேல தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. அப்புறம் 1911 தான் வந்து எங்கே வருதுன்னா கல்கத்தா, ஹைதராபாத், லக்னோ இந்த மாதிரி அடுத்த ஊருக்குலாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பாம்பே. அதுவும் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் உருவாக்குனது. செகண்ட் ஒன் ஜூலை 26 நெட்டில் கேட்டது. தி டேர்ம் டினோட் தி நெட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆஃப் டவுன் அண்ட் சிட்டிஸ். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது கிடையாது, அர்பன் ஏரியா அப்படிங்கிறது கிடையாது, அர்பன் க்ரோத் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அர்பன் க்ரோத் அப்படின்னா அர்பன் அது ஒரு லேண்டோட ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறதா அர்பன் க்ரோத்து. அர்பன் ஏரியா வந்து எந்த அளவுக்கு பெருசாகிட்டே போகுதுங்கிறது.
அர்பனைசேஷன் அப்படிங்கிறதா வந்து அங்க இருக்க மக்கள் வந்து அர்பன் ஏரியால எவ்வளவு பேர் வாழ்றாங்க, அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்றது. ஸோ வந்து ஆன்சர் அர்பனைசேஷன். 2018ல கேட்ட கொஸ்டின், அர்பனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் வேர் லேண்ட் அண்ட் இன்ஹாபிட்டன்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அர்பனைசேஷன் வே ஆஃப் லைஃப், இது கரெக்ட். யார் சொன்னாங்க பார்த்தோம்ல, லூயிஸ் வர்த் அவர் சொன்னாரு. ஸோ வந்து பி வந்து கரெக்ட். இப்போ இது கிடையாது, இது கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் லேண்ட் அண்ட் இன்ஹாபிட் பிகம் அர்பன். ஓகே. டேவிஸ் highlighted relationship between specialism. Carter argued urbanization occurs only when urban growth exceeds total population growth. இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா, ரெண்டு மாடல் பார்த்தோம்ல, உட் மாடலும் அப்புறம் வந்து நார்த்தம் அவரோட மாடல் பார்த்தோம். அதே மாதிரி சில மாடல்ஸ் வந்து இருக்கு, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து டேவிஸ் ஹைலைட்டட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பெஷலிசம் அண்ட் ரைசிங் ஹியூமன் பாப்புலேஷன். இது மாதிரி டேவிஸோட மாடல் ஒன்று இருக்கு, கார்டரோட மாடல் இருக்கு. இது மாதிரி அர்பன் மாடல் வந்து பாத்துங்க, இது வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து ஏடியா பிடியா ஏபியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபி தான் ஆன்சர். இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் லேண்ட் அண்ட் இன்ஹாபிட்டன்ஸ் பிகம் அர்பன். நிலமும் பெருசாகணும், அங்க இருக்கிற மக்களும் வந்து உயரணும், அதுதான் வந்து ஒரு அர்பன். ஸோ ஆன்சர் வந்து ஏஎன்பி. அரௌண்ட் 75% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் முதல்ல பார்த்தோம்ல, எங்க வாழ்றாங்க, கிளாஸ் 1, 1,00,000. இதுதான் ஆன்சர். 75% பீப்புள் வந்து அங்கே தான் வாழ்றாங்க. குஜராத் 18ல கேட்டது. மேஜர் டவுன்ஸ் டெவலப்டு டியூரிங், அதாவது சிம்லா, பனாஜி, பாண்டிச்சேரி, அசனூர். இதெல்லாம் வந்து கரெக்ட். ஏ கரெக்ட், 1 கரெக்ட். அதாவது டெவலப்டு டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து சிம்லா, பனாஜி, பாண்டிச்சேரி வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸ் ஆஃப் கலோனியல் பவர்ஸ் லைக் பிரிட்டிஷ்கர், இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் 1 and 2 கரெக்ட். டெவலப்டு மெயின்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, இது வந்து முன்னாடியே நல்லாவே டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா பாண்டிச்சேரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸியே கேபிட்டலாக இருந்தது. ஸோ வந்து ஆன்சர் 1 and 2. பார்த்தோம்னா கேட்டோம்ல, கிளாஸ் 1னா எவ்வளோ இருக்கணும், 2னா எவ்வளோ இருக்கணும், 3னா எவ்வளோ இருக்கணும். ஸோ கிளாஸ் 3 அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நியர்லி 1,00,000 மேலே இருந்தால் கிளாஸ் 1, 50,000 நான் 999 கிளாஸ் 2. ஸோ இதுதான் கிளாஸ் 3. இது கிளாஸ் 4, இது கிளாஸ் 5. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதிகமாக வரும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. கிளாஸ் 4னா என்னது நிறைய பார்த்தோம்ல, இதுதான் கிளாஸ் 4. 20,000 கேட்டிருக்காங்க பாருங்க. அரேஞ்ச் தி ஸ்டேட்ஸ் ஃப்ரம் லோ டு ஹை அர்பன் பாப்புலேஷன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் வந்து இதில் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ வந்து என்னது 3, 4, சாரி 2, 1. இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இதுதான் 3, 4, 2, 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Criteria for designation of urban area includes minimum of population 10,000. கிடையாது. அர்பன் ஏரியா 5,000 மேலே இருந்துச்சுன்னா அர்பன் சொல்லிடுவாங்க. டென்சிட்டி ஆஃப் 400 பர்சன்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர், ரைட்டு. இது வந்து என்னது, நாட் 50%, 75% இருக்கணும். ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து 2 தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஏரியாவாக ஓகே 5,000 மேலே இருக்கணும், 400% ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும், 75% மேல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். இவங்க வந்து இந்த மாதிரி இது நம்ம முன்னாடி பார்த்த ரீசன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, கிரிட்டீரியா சொல்லியிருப்பாங்களே தவிர அது எவ்வளவு ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். நாட்டுன்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ வந்து ஏரியா அட்லீஸ்ட் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் கம்மியாக, அது வந்து கிரிட்டீரியா கிடையாது, சென்சஸ் டவுனுக்கான கிரிட்டீரியா கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப அதையே மாற்றி மாற்றி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அர்பன் தியரிஸ் வந்து நாளைக்கு பார்த்து நாளைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க மேம்.
இந்த கொஸ்டினா மேம்? ஓகே, ஓகே, ஓகே. சாரி, சாரி, சாரி. ஓகே. லோ டூ ஹை. அப்பன்னா லோல எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 4 1 2 4 3. ஓகே. ஆமா, ஆமா. கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் தான் கொஸ்டின் வந்து தப்பா படிச்சிட்டேன் போல. ஸோ இப்படிதான். கரெக்டா இருக்கீங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 தான் கரெக்ட். நான் வந்து ஹை டு லோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன். ஸோ லோ டு ஹைனா ஆன்சர் 2 1 2 4 3 தான் கரெக்ட். தேங்க்யூ மேம். மேம் வேற ஏதாவது கான்செப்ட் சொல்லலாம், இல்லை வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா? சொன்னீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. எஸ் மேம். நான் அதுக்கு தான் நானும் நினைக்கிறேன். பட் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, ஆடியோவில் பேசினா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இல்லை நீங்கள் பேசலாம். நீங்கள் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இடையில நீங்கள் ஏதாச்சும் கேட்குறேன்னா கேட்கலாம். இல்லை இதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கன்னா சொல்லலாம்ல. அதெல்லாம் எனக்கும் அதுதான் ஆசை மேம். நான் ஆக்சுவலாக என்ன பிபிடி நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அதை நான் வந்து சொல்ல முடியல. இதே நீங்கள் ஆடியோவில் நீங்கள் இல்லை கமெண்ட் அதான் தெரிய மாட்டேங்குது. எனக்கு சேட் பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகல. ஸோ ஃபுல்லாக பிபிடி ஸ்க்ரீன் மட்டும் தான் எனக்கு வர்றதுனால பார்க்க முடியல உங்கள் கமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆடியோவில் சொல்லுங்கள். அப்பப்பவே இன்ட்ராக்டிவாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஐ எம் ஆல்சோ லைக் டு டூ தட். எனக்கு ஃபுல்லாக ஷேர் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகுறது வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன் மட்டும் தான் விசிபிள் ஆகுது. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க போல், ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு. நீங்கள் ரெக்கார்டிங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் போச்சு. அதனால் நீங்கள் ஆடியோவில் வந்து சொல்லுங்கள் மேம். அது பிரச்சனை இல்லை. அதுதான் இன்னும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகே மேம். எனி அதர்? ஆக்சுவலாக டைம் வந்து ரொம்ப அதிகமாக போனதெல்லாம் பண்ண முடியல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நீங்கள் பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டையும் வச்சு மெர்ஜ் பண்ணி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கிளாஸ் டைம் கொஞ்சம் குறைச்சு நான் சொல்கிறேன். கொஸ்டின் படிக்க சொல்லி படித்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் மேம். ஓகே மேம். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். நான் இப்போ நீங்கள் ஃபீட்பேக் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெட் கிளாஸில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். சரி ஓகே. நாளைக்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபியில் ஃபைனல் கிளாஸு. எல்லா தியரிஸையும் பார்த்துருவோம். தியரிஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி அட்வான்ஸ் சோசியல் ஏரியா அனாலிசிஸு, அப்புறம் வந்து ஸ்லம்ஸு, இன்ஃபார்மல் செக்டர் க்ரோத், அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டியதில்ல. அதில் கொஸ்டின்ஸும் வந்து அதிகமாக கேட்கறது இல்ல. அது என்னென்ன ஆத்தர்ஸ் இருக்காங்க அதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே மேம். ஓகே.
பரவாயில்ல. ரெக்கார்டர் கிளாஸ் இருக்குள்ள நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எந்த கிளாஸ்ல வேணாலும் கேட்கலாம். நீங்கள் 4 கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு பாப்புலேஷன் ஜாகிரபி டவுட் கேட்டாலும் அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அது பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் வந்து தேவைப்படுது, கான்செப்ட்ஸுவலாக அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள். சாரு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். நம்ம பார்த்துக்கலாம் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ மேம். ஓகே சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.